குமரி மாவட்டம் ஆலங்கோட்டையை சார்ந்த ஸ்ரீ தனலட்சுமி வில்லிசை குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது வில்லிசை குழுவின் மூலமாக உஜ்ஜினி மாகாளி அம்மன் கதையினை வில்லிசையோடு சமர்ப்பிக்கின்றோம். பாவினையால் உஜ்ஜினி மாகாளி அம்மை உஜ்ஜினி மாமலை நிலை கோட்டையிட்டு விக்கிரமாபுரி பட்டணத்தில் விக்கிரமாதித்தனுடைய ஆணையினால் பூஜை வாங்கி உலகை காத்து கதையினை கூறுவோமே. நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியோ, மாதம் ஒன்று மழை பொழியோ, வருடம் ஒன்று பூவிளையோ, களஞ்சேரோ கதிர்வுளைக்கு நெல் விளையோ, மாடு வெட்டி போரடித்த மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கோ, ஆனை கட்டி போரடிக்கோ, அழகு தீரு நாடுதிலே நீர்வளம், நிலவளம், கார்வளம், கண்ணல் வளங்கள், சென்னல் வளங்கள், பொன் வளங்கள், மக்கள் வளங்கள் என்று சரி எல்லா வளங்களும் ஒருங்கே அமையப்பட்டது விக்கிரமாபுரி பட்டணமானது. இந்த விக்கிரமாபுரி பட்டணத்தை ஆரம்ப ஆட்சி பரிபாலம் செய்யறாங்க. விக்கிரமாதித்தமா மன்னவன் ஆட்சி பரிவாதம் செய்து வருகின்றார். சரி, அந்த விக்கிரமாதித்த மன்னவனும் வீரம்பட்டி என்று சொல்லக்கூடிய மந்திரி சரிதா அங்கே நாட்டை செவ்வனவே அரசு பரிவாலம் புரிந்து வருகின்றார். இந்த மந்திரியாக இருக்கக்கூடிய வீரன்பட்டியாக கூடியவன் தனக்கு உற்றதோர் தம்பியாகவே தன் பக்கத்திலே அமர்ந்திருந்து அரசனுக்கு தேவையான அரசியல் ஆலோசனைகள் அத்தனையும் மதிநுட்பத்தோடு விவரமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக அமர்ந்திருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே சரி நினைத்து நின்று மந்திரி அழைத்து சொல்லுகின்றார். என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? மந்திரி மகாராஜா மன்னர்களாக இருக்கக்கூடிய நாம் மலையடிவாரத்திலே சென்று சரி 6 மாதங்களுக்கு ஒரு முறை நாமல் வேட்டையாடுவது வழக்கம். இயற்கை தானே அது. ஆகையினாலே இன்றைய தினத்திலே நாமல் சரி வேட்டையாட போக வேண்டும் என்று உரைக்கின்றார். ஆகட்டும் என்று வார்த்தையை காதலை கட்டானே மந்திரி. வேட்டையாடுவதற்காகவே விடுவர்கள் வரவழைத்து 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 ஏகிவாரான் மன்னவனோ மன்னவனோ வேட்டையாடு
மந்திரியும் காடை வேடுங்கண்ணியோடு கருவாளி தட்டெடுத்தார் வளையெடுப்பா சிலை எடுப்பார் சிலை எடுப்பா வாய்த்த வில்லும் கையில் எடுத்தார் வேட்டையாட போக வேண்டும் என்று சொன்னதுதான் அதிவிரைவாக மந்திரியானவன் வேடுவர்களையும் வேட்டைக்குரிய நாயினங்களையும் அளிக்கின்றார். வேட்டைக்குரிய வில் வாள் கேடயம் போன்ற ஆயுதங்களை எல்லாம் தயார் நிலையிலே சேகரித்தான். அது மட்டுமல்ல, காடைபடுங்கண்ணியோடு கருவாளி தட்டெடுத்தார். வரிவைகளை படிப்பதற்காக வலைகள் எல்லாம் எடுத்தார்கள். விக்ரமாதித்தமா மன்னவன் அமர்ந்து செல்ல வேண்டுமே என்று அழகான ரதத்தை அலங்காரம் செய்தார். மன்னா, மந்திரி, வேட்டையாடுவதற்கு புறப்பட்டு விட்டீர்களா? நான் ஆயத்தமாகி விட்டேனே. இதோ தாங்களுக்குரிய வில் இதோ இருக்கிறது. அம்புரா தூணிற்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விரைவாக மன்னவனும் மந்திரியுமாகவே நினைத்து ரதத்தில் வந்து அமர்ந்தார்கள். வேடுவர்களும் வேட்டைக்காரர்களுமாகவே விக்ரமாபுரி வட்டெடுத்த அரண்மனையை விட்டு அங்கே வனத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கின்றார். ரதமானது அழகாக ரத வீதியிலே வந்து கொண்டே இருக்கின்றது. மந்திரி, மன்னா, இன்றைய தினத்தில் நாம் எங்கு சென்று வேட்டையாட வேண்டும் தெரியுமா? உஜ்ஜினி மாமலை அடிவாரத்திலே நாம் வேட்டையானது ஆட வேண்டும். அப்படியானால் உஜ்ஜினி மாமலைக்கு சீக்கிரமாக சென்று விடுவோம். அது விரைவாகவே வேடுவர்களும் வேட்டைக்காரனுமாகவே உஜ்ஜினி மாமலை அடிவாரத்திலே வருகின்றார்கள். மன்னவா, இதோ இந்த நிழலிலே ரதத்தை நிறுத்துங்கள். ரதத்தை வனத்திலே நிறுத்தினார்கள். ரதத்தை நிறுத்திவிட்டதும் மன்னவனும் மந்திரியும் வேடுவர்களும் வந்திருக்கிறார். வாருங்கள். அந்த மரநிழலில் அழகாக கூடாரங்கள் அடித்தார்கள். சற்று நேரம் இலைப்பாரி விட்டு அந்த உஜ்ஜினி மாமலையிலே வந்து எப்படி வேட்டையாடுகிறார் வாருங்கள். வேட்டையாடுகின்றார்கள். 4 பக்கம் வலையும் கட்டி நடுவே கொம்பாலும் விட்டார். 4 பக்கம் வலையும் கட்டி நடுவை கொம்பாலும் விட்டார். பாரும்பிள்ளா வேடுவரே மலை மிருகோ கலையும் என்பார். மதிய வேலை திரும்பும் மட்டும் மறுமலையில் வேட்டையாடி திரும்ப மட்டும் மறுமலையில் வேட்டையாடி உச்சி வேளை திரும்பும் மட்டும் உள்மலையில் வேட்டையாடி வேட்டையாட வேண்டுமே என்று வனத்திலே 4 புறங்களிலும் வலைகளை கட்டினார்கள். நடுவிலே வேடுவர்களை கொண்டு நிறுத்தினார்கள். மன்னவா, மந்திரி, வேட்டையாடுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? மிருகங்களை கலைத்து விட சொல்லட்டுமா? இதோ 4 பக்கமாக நின்று வேடுவர்களை எல்லாம் மிருகங்களை கலைத்து விட சொல்லுங்கள். மன்னவா, அதோ பாருங்கள், கரடிகள் வருகின்றது. இதோ பாருங்கள், சிங்க கூட்டங்கள் வருகின்றது. யானை கூட்டம் அதோ வருகின்றது. வனத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வருவதை வேடுவர்கள் காண்பித்துக் கொடுக்க மன்னவராக கூடியவர் மலை மிருகங்களை எல்லாம் தன்னுடைய அம்புகளாலே வீழ்த்தி தள்ளினார். மதியவேளை திரும்ப மட்டும் மறுமலையிலே வேட்டையாடுகின்றார்கள். இப்படி வேட்டைகள் எல்லாம் ஆடினார்கள் அல்லவா? உச்சி வேலை திரும்பக்கூடிய நேரம் சொல்லுகின்றார் விக்ரமாதித்தன். என்னப்பா சொல்லுகின்ற? மந்திரி, மகாராஜா, வேட்டையாடி வேட்டை மிருகங்களை எல்லாம் மலை மிருகங்கள் எல்லாம் மலை போல் குவிந்திருக்கின்றது. கடுமையான களைப்பாக இருக்கின்றது. மதிய வேலையும் வந்துவிட்டது. இனி சற்று ஓய்வெடுக்கலாமே. கூடாரத்திலே சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இவர்கள் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டு நிற்கக்கூடிய நேரம் சமயம் மந்திரி இழைத்தார். மந்திரி, தம்பி,
தாகம் அதிகமாக இருக்கின்றது. ஆகையினால் சொல்லுங்கள், குடிப்பதற்கு தண்ணீரானது வேண்டும். இதோ உங்களுடைய தாகத்தை கனப்பொழுதிலே தீர்த்து விடுகின்றேனே அண்ணா. தண்ணீரானது வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரம் அது விரைவாக இந்த வீரம் வெட்டி மந்திரியானவன் வெள்ளி மொந்தை கையில் எடுத்து விரைவுடனே ஏகுவாரா. உச்சுமலை ஆனதிலே வந்து நின்றான் மந்திரியோன். தண்ணீரை தான் கோர வந்து தேடி வாரான் மந்திரியோ. தண்ணீரை தான் கோர வந்து தேடி வாரான் மந்திரியோ. வெள்ளி மந்தை கையில் எடுத்தார். அது விரைவாக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றார். நினைக்கின்றார், தண்ணீரை தேடி காணகம் முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருந்தோமே, ஆனால் அண்ணனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நேரமாகிவிடும், தாகமும் நின்று போய்விடும். ஆகையினால் ஒரு உயர்ந்த மரத்திலே ஏறி நின்று தண்ணீரானது எங்கே இருக்கிறது என்று தேடி பார்க்கிறான் வீரம் வெட்டி மந்திரி. அப்படி உச்சி மரத்திலே நிற்கக்கூடிய சமயத்தில் அந்த தென்னந்திருவடவாள் ஊரணியில் இருந்து ஊரணி திசை நோக்கி அங்கே குளிர்ந்த தென்றல் வீசுகின்றது. குயிலும் மயிலும் இசைவாடக்கூடிய சத்தமானதை காதலே கேட்டான். நினைக்கின்றான் மந்திரி, குளிர்ந்த தென்றல் ஜில் என்று படுகின்றது. பறவை பட்சிகளுடைய சத்தம் கேட்கின்றது. மயிலும் குயிலும் கூவுமே, ஆனால் இதெல்லாம் குளுமை நிறைந்த இடத்தில் தானே இருக்கும். இந்த திசையில் அப்படியானால் நிச்சயமாக நீரோடையானது இருக்க வேண்டும் என்று இந்த வீரம் வெட்டியானவன் மரத்தை விட்டு கீழே இறங்கினார். அதிவிரைவாகவே வழி நடந்து தென்னந்திருவடவாள் ஊரணியிலே வந்து சேருகிறார். அங்கு குளிர்ந்த தண்ணீரானது இருப்பதை பார்த்தார். தளதளவென்று தண்ணீர் ஊரணி மிகுந்திருக்கின்றது. தண்ணீரை கூற வேண்டுமே என்று படிக்கல்லிலே இறங்கக்கூடிய நேரத்தில் படிக்கல் ஆனதிலே வாசகத்தை கண்ணில் வாசகத்தை கண்ட போதே ஏது செய்தான் மந்திரியோ. வாசகத்தை கண்டபோதே ஏது செய்தான் மந்திரியோ. தண்ணீரை தான் கோரியல்லோ சந்தோஷமாய் வழி நடந்த மன்னனுமே இருந்த இடத்தில் மந்திரியும் வந்து நின்றார். மந்திரியானவன் அந்த ஊரில் வந்து இறங்கினான். பாருங்கள், படிக்கலில் ஒரு வாசகம் இருப்பதை கண்டார். என்னம்மா வாசகத்தில் எழுதியிருந்தாங்க? ஊரணி அருகாக ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. காதத்திற்கு ஒரு உரி என்று 7 காதத்திற்கு 7 திக்குக்காக உரியானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரே சுழத்தாக சுழத்தி ஓர் இடத்தில் வரக்கூடிய நேரத்தில் உரி அறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்னவருக்கு அன்னை உஜ்ஜயினி மாகாளியானவள் தோன்றி 1000 வருடம் அழியாத வரத்தை கொடுக்கப்படும் என்ற வாசகத்தை கண்டான். வாசகத்தையும் படித்து பார்த்தான், ஆல விருட்சகத்தையே ஏறிட்டு பார்த்தான், உரியையும் ஏறிட்டு பார்த்தான்ல. அப்பொழுதுதான் மந்திரியானவன் மனதிலே நினைக்கின்றான், இந்த வீர செயலை செய்ய வேண்டுமே, ஆனால் நம்முடைய அண்ணன் விக்ரமாதித்தன் மட்டுமே முடியும். ஆகையினாலே உடனடியாக இந்த சந்தோஷமான செய்தியை அண்ணனிடத்திலே சொல்லிவிட வேண்டுமலை. அது விரைவாகவே வெள்ளி மொந்தையிலே தண்ணீரை கூறினார். சந்தோஷமாக வழி நடந்து ஓடோடி இந்த விக்ரமாதித்தன் இருந்த கூடாரம் அருகில் வருகிறார். தண்ணீரை கொடுக்கின்றார். தாகத்தை தீர்த்தார் விக்ரமாதித்த மன்னவன். தாகம் தணிந்ததும் மன்னவனை வணங்கி சொல்லுகிறார், மன்னா தம்பி, உச்சிமா மலையிலே தென்னந்திருவடவாள் ஊரணி இருக்க கண்டு அந்த ஊரணியில் தான் இந்த தண்ணீரானது எடுத்தாயா? ஆமண்ணா. எவ்வளவு சுவையாக இருக்கின்றதடா தம்பி. இருப்பினிலும் அந்த ஊரணியில் ஒரு வாசகத்தையும் படித்து பார்த்தேன். என்னடா தம்பி எழுதியிருந்தாங்க? ஊரணி அருகாக இருக்கக்கூடிய ஆலமரத்திலே காதத்திற்கு ஒரு உரி என்று 7 காதத்திற்கு 7 உரியானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அந்த 7 உரியும் ஒரே சுழத்தாக சுழத்தி வெட்டுபவர் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு அன்னை உஜ்ஜயினி மாகாளி 1000 வருடம் அழியாத வரத்தை கொடுக்கப்படுமா? அடேங்க
அப்பா. அப்படி வாசகத்தை பார்த்தே அண்ணா அந்த வீர செயலை செய்ய வேணுமே உங்களால் நிச்சயம் முடியும் அண்ணா. தம்பி உடனடியாக நாம் அந்த இடத்திலே சென்று முதலில் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம்டா. போயிட்டு வருவோம். என்னை மன்னவனும் மந்திரியுமாகவே அது விரைவாக செல்ல வேணுமே என்று மன்னவனும் மந்திரியும் மன்னவனும் மந்திரியும் மன்னவனும் மந்திரியும் மலைவள்ளியே ஏகி வரான் மலைவள்ளியே ஏகி வரான் மன்னவனும் மந்திரியும் மன்னவனும் மந்திரியும் மன்னவனும் மந்திரியும் மலைவழியே ஏகி வரான் மலைவழியே ஏகி வரான் மலைதனிலே வந்து போது வாசகத்தை தான் மடித்த உரியதையும் பார்த்து நின்று உரியதையும் பார்த்து நின்று உரியதையும் பார்த்து நின்று சொல்லுவாரா மன்னவனும் சொல்லுவாரா மன்னவனும் இந்த தென்னந்திருவடவாள் ஊரணிக்கு விரைவாக வருகின்றார். வந்து மன்னவனும் மந்திரியும் பார்க்க அண்ணா இதோ இருக்கிறது பார்த்தீர்களா ஆலமரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதடா. உரையானது தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தீர்களா. திக்கிற்கு ஒரு உரி என்று சொல்லி காத தூரத்திற்கு அல்லவா ஒவ்வொரு உரை இருக்கின்றது. இந்த உரையை அறுத்தீர்களேயானால் அன்னை உஜ்ஜயினி மாகாளியானவள் 1000 வருடம் அழியாமல் வரத்தை கொடுக்கப்படுமா. அப்பா தம்பி இந்த உரியல் எல்லாம் ஒரே சுழற்றிலே சுழற்றுவது யார்? கீழே இருக்கக்கூடிய கரிசுமுனையை பார்த்தாலும் அதுவும் பயங்கரமா தான் இருக்கு. என்னாலே செய்ய முடியும்னு சொல்றியடா தம்பி. எப்படியடா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்? மன்னா இந்த செயலை உங்களால் தான் முடியும் செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எப்படியடா திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொல்லுகின்றாய்? அண்ணா தம்பி தங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இருக்கு தாங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? சொல்லடா. முன்பொரு காலத்திலே நாமல் தேவலோகம் சென்றிருக்கக்கூடிய நேரம் அந்த தேவலோகம் எப்படி இருந்தது தெரியுமா? இந்திரன் கொலுவிருக்க மந்திரிமா சூழ்ந்திருக்க மந்திரிமா சூழ்ந்திருக்க வந்த வந்த தெய்வாரெல்லாம் வணங்கிடவே இந்திரனை இந்திரனை அங்கே வணங்கிடவே இந்திரனை இந்திரனை இந்திரன் கொலுவிருக்க மந்திரிமா சூழ்ந்திருக்க மந்திரிமா சூழ்ந்திருக்க வந்த தெய்வாரெல்லாம் வணங்கிடவே இந்திரனை இந்திரனை அழகு வணங்கிடவே இந்திரனை இந்திரனை ரொம்ப இருவூர்வசியும் ரொம்ப இருவூர்வசியும் ரொம்ப இருவூர்வசியும் ஊர்வசியும் நடனம் அது ஆடிடவே ஆடிடவே அங்கே நடனம் அது ஆடிடவே ஆடிடவே தேவலோக சபையானது கோலாகலமாகவே கூடியிருக்கின்றது. தேவேந்திர மன்னன் கொலுவாக அமர்ந்திருக்கின்றார். பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். தேவர்கள் ரிஷிகள் யாவரும் சபை நிறைந்திருக்க ரம்பை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் நாட்டியமாடிக்கொண்டிருக்கின்றார். இவர்கள் நாட்டியமாடிக்கொண்டிருந்தால் தேவலோகத்திலே நாட்டியத்திற்கென்று பெண்கள் ஏராளம் இருக்கின்றார். நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. ஆமா, எத்தனை பேர் யாரெல்லாம் இருக்க அந்த தேவலோகத்திலே நாட்டியமாடக்கூடிய பெண்களாக ரம்பை ஊர்வசி வர்த்தினி வாகினி ஆனனங்கை என்று சொல்லக்கூடிய பெண்கள் அழகாகவே நாட்டியமாடிக்கொண்டிருக்கின்றார். சரிதான். இப்படி நாட்டியமாடிக்கொண்டிருந்தால் அனுதினமும் தேவலோக சபையை அலங்கரித்து செல்வது ரம்பையும் ஊர்வசியும் நல்லபடியாகவே நாட்டியமானது ஆடுவார்கள். இவர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்க தேவலோக சபையில் அமர்ந்திருந்தாரே தேவேந்திரன். அவருக்கு ஒரு சந்தேகமானது ஒரு என்னம்மா சந்தேகமானது வருகின்றது? இந்த தேவலோகத்திலே
ரம்பையும் அழகாக நாட்டியம் ஆடுகின்றார். ஊர்வசியும் சிறப்பாகத்தான் நாட்டியம் ஆடுகின்றாள். இருப்பினிலும் இரண்டு பேரில் நாட்டியத்தில் சிறந்தவர்கள் யார் என்பது தெரியவில்லையே. குழப்பமாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் முனிவரிடத்தில் கேட்டு பார்க்கின்றார். முனிவர்களே, உங்களுக்காவது இதிலே சிறந்த நாட்டிய பெண் யார் என்று சொல்வதற்கு தெரிகின்றதா? இருவரும் நன்றாகத்தான் ஆடுகின்றார்கள். இருவரில் யார் சிறந்தவர் என்பதை எங்களாலே யூகித்து சொல்ல முடியாத அளவுக்கல்லவா சிறப்பாக ஆடுகின்றார்கள். என்று தெய்வலோக சபையிலே திகைத்திருக்கக்கூடிய நாளையிலே தேவேந்திரனானவன் ஒரு அறிக்கை கிடைக்கின்றான். என்னமா சொல்லுகின்றான்? மண்ணுலகில் வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, தேவலோகத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த தேவலோகத்திலே சிறந்த நாட்டி பெண் யார் என்று என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு 1000 பதுமையில் பதிக்கப்பட்ட இந்த சிம்மாசனத்தை கொடுப்பேன் என்று அறிக்கை கொடுத்தார். இப்படி தேவலோகத்தில் மட்டுமல்லாமல் பூலோகத்திலே நீதியோடு நேர்மையோடு நாட்டை ஆட்சி பரிபாலனை செய்து கொண்டிருக்கின்றார் அல்லவா, அந்த விக்கிரமாதித்த மன்னவனுக்கும் அழைப்புதலானது கொடுத்தார்கள். அதாவது மன்னன் நல்லாட்சி செய்த காரணத்தினால் மக்களில் சிறந்தவன் மன்னனாகவும் மன்னனின் சிறந்தவனில் தேவனாகவே போற்றப்படும். அப்படி மன்னனில் சிறந்தவனாகவே தேவனாக போற்றப்பட்ட இந்த விக்ரமாதித்த மன்னனுக்கும் மலை போறக்கூடிய நேரத்தில் இது வேணுமாக எங்கே வருகிறார் வாருங்கள், வந்து சேருகின்றார்கள். மன்னவனும் மந்திரியும் தேவலோகம் தனிலே வாரா மன்னவனும் சபைதனிலே வாரபோது தானே எந்த மன்னவனும் தானே எந்த மன்னவரும் சபைக்கே இருவேரும் வருகின்றார்கள். இருவேருக்கும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விக்ரமாதித்த மன்னவனுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கின்றார். ஆசனத்திலே மன்னவன் அமர்ந்திருக்கின்றார். மன்னவனும் மந்திரியும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க சரி இந்த மன்னன் வந்த வரவேற்பினை தெரிவிக்க வேண்டுமே என்று தேவலோகத்திலே ரம்பை ஊர்வசியும் ஆடலும் பாடல்கோடு அன்னவருக்கு அழகாக வரவேற்பு கொடுக்கின்றார். நாட்டியத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் விக்ரமாதித்த மன்னவன். அன்னவரிடத்தில் தேவேந்திரன் கேட்கின்றார், விக்ரமாதித்தனை, இதோ தேவலோகத்தில் நாட்டியமாடினார்களே 2 பெண்கள், இதில் யாரு சிறந்த நாட்டியக்காரி என்பதை சொல்ல முடியுமா உங்களால்? தேவேந்திரா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், சரி பார்த்த உடனே படீர் என்று முடிவு சொல்ல முடியாதல்லவா? சொல்ல முடியாதுதான். ஆகையினாலே நாளை தினத்திலும் இதே போல் நாட்டியமானது நடக்கட்டும். அந்த நாட்டியத்திலே இருவரில் யார் சிறந்தவர் என்பதை நாளை தினத்தில் சொல்லிவிடுகின்றேனே என்று உரைக்கக்கூடிய நேரம் விக்ரமாதித்த மன்னனுக்கென்று அவர் அமர்ந்திருப்பதற்கு ஒரு அறையானது ஒதுக்கப்பட்டு கொடுத்தார். அந்த இரவு பொழுது முடிந்து அதிகாலை பொழுது தொடங்கியது. அனுதினமும் போல் தேவலோக சபையானது கூடியது. விக்ரமாதித்த மன்னவனும் மெட்டி என்ற மந்திரியும் வந்து அமர்ந்தார்கள். இப்படி அமர்ந்திருக்க ரம்பையும் ஊர்வசியும் நாட்டியமாட வேண்டும் என்று ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அடைத்துக் கொண்டு நாட்டிய சபையிலேயே வருகின்றார்கள். பாடல் புனைகின்ற பாவலர்களும் வந்தார்கள். அப்படி வரக்கூடிய நேரம் இந்த விக்ரமாதித்த மன்னவன் ரம்பையுடைய கையிலே ஒரு பூச்சண்டை கொடுக்கின்றார். ஊர்வசியினுடைய கையிலும் ஒரு பூச்சண்டை கையிலே கொடுத்தார். இருவேறு ஆளுக்கு ஒரு பூச்சண்டை கையிலே வாங்கியதும் சரி நாட்டியம் தொடங்கட்டும் என்று உரைக்கிறார். சரி, அதன் வண்ணமாகவே அந்த தேவேந்திரனுடைய சபையிலே பாடல் ஆசிரியர்கள் பாடல் புனைய நாட்டிய மங்கைகளாகிய ரம்பையும் ஊர்வசியும் நாட்டியமானது ஆடத் தொடங்குகின்றார்கள். அழகாகவே நாட்டியம் ஆடுகின்றார். நாட்டியம் முடியக்கூடிய நேரத்தில் சபையில் ஆடிக்கொண்டிருந்த இந்த ரம்பையானவள் மயங்கி தரையிலே விழுந்தார். அபிநயத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்றாள் ஊர்வசியானவள். சபையிலே எழுந்தார் விக்ரமாதித்த மன்னவர். தேவேந்திரா, இந்த தேவலோகத்தில் சிறந்த நாட்டிய பெண்ணாக இருக்கக்கூடியவள் இந்த ஊர்வசி. ஊர்வசி என்று படீர் என்று சொல்லிவிட்டீர்களே, அதுதான் எங்களுக்கெல்லாம் குழப்பமாக இருக்கின்றது.
எப்படி தாங்கள் இவ்வாறு தீர்ப்பை சொன்னீர்கள்? வேறு ஒன்றுமில்லை ஐயா, ஆளுக்கு ஒரு பூச்செண்டு கொடுத்தீனி. அந்த பூச்செண்டில் ஆளுக்கு பூவின் ஒரு கருவண்டானது இருந்தது. சரி, நாட்டியத்தில் மட்டும் கவனம் வைத்தால் இந்த ரம்பையானவள் பூச்செண்டை மறந்து விட்டாள். பிடித்த பிடியினாலே வண்ணு நசுங்கவள் கையிலே கடித்து விட்டது. ஆனா நாட்டியத்திலும் கவனம் வைத்து கையில் இருந்த பூச்செண்டிலும் கவனம் வைத்திருந்தாலே ஊர்வசி. ஆகையினால் தான் அவள் சிறந்த நாட்டிய பெண் என்றே கூறுகின்றேன். விக்ரமாதித்த மன்னவனே, நெடு நாளாகவே என்னுடைய மனதில் இருந்த சந்தேகத்தை நொடி பொழுதிலே தாங்கள் தீர்த்து வைத்து விட்டீர்கள் அல்லவா? மட்டற்ற மன மகிழ்ச்சியானது அடைகின்றேன். இதோ நான் அறிவித்த வண்ணமாகவே 1000 பதுமைகள் பதித்த ரத்தின சிம்மாசனத்தை தாங்களுக்கே பரிசாக தருகின்றேன். மற்றுமல்லாமல் தேவலோகத்தில் இருந்து எந்த தேவர்களை வேணுமானாலும் சரி சரி நீ அழைத்துக் கொண்டாயானால் உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவார்கள். அப்படியே ஆகட்டும் என்று விக்ரமாதித்த மன்னனிடத்திலே தேவேந்திரன் அன்று சொன்னதை ஞாபகப்படுத்துகிறான் மந்திரியானவன். பார்த்தார் விக்ரமாதித்த மன்னாதி மன்னவன். அப்படியானால் இந்த சமயத்திலே நாம் எளிதாக வெற்றி காண வேண்டுமேயானால் வாயுதேவனை நினைத்தீர்களே, ஆனால் வாயுதேவனால் இந்த உரியான ஒரு இடத்திலே சுழற்றி தரப்படும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே விக்ரமாதித்த மன்னவன் வாயுதேவன் தன்னை நினைத்து வாயுதேவன் தன்னை நினைத்து வாயுதேவன் தன்னை நினைத்து மன்னவனும் தான் நினைத்தான் மன்னவனும் தான் நினைத்தான் வாயுதேவன் தன்னை நினைத்து வாயுதேவன் தன்னை நினைத்து வாயுதேவன் தன்னை நினைத்து மன்னவனும் தான் நினைத்தான் மன்னவனும் தான் நினைத்தான். வாயுதேவன் தன்னை எழித்து காற்றாக சுழல சொன்னான். காற்றாக தான் எடித்து 7 உரையை சுழத்திடுவான். உரியதுதான் தான் சுழந்து உரியதுதான் தான் சுழந்து உரியதுதான் தான் சுழந்து ஓரிடத்தில் வந்திடுமா ஓரிடத்தில் வந்திடுமா அதிவிரைவாக வாயு பகவானே அந்த நேரத்திலே விக்ரமாதித்தன் நினைக்கின்றார். வாராய் வாயுதேவனே என்று விக்ரமாதித்த மன்னவன் அழைக்கக்கூடிய சமயத்தில் வாயு பகவான் நேரடியாக பிரசன்னமாக காட்சி தந்தார். வலு காற்றாகவே வீச செய்தான். காற்றானது வலுவாக வீசக்கூடிய வேளையிலே 7 உரியானதும் ஓரிடத்திலே சுழந்து வருகிறது. ஒரு இடத்தில் சுழந்து வரக்கூடிய நேரம் அந்த ஊரனின் நடுவாகவே வருவதை கண்டான் மந்திரி. மன்னா, தம்பி, உரியை வெட்டுவதற்கு இது சரியான நேரம். உரிவாளை உரிவினாரே மன்னவன் ஒரே சுழற்றாக உரியை வெட்டி வீழ்த்தினார். ஓங்கி உரியை வெட்டக்கூடிய நேரம் உரி அருந்தது. உரையோடு விக்ரமாதித்த மன்னவனுமாக கயத்தை நோக்கியே வருகின்றார். அம்மா, கயத்திலோ ஒரு கருசுமுனையானது இருக்கின்றது. இந்த கருசுமுனையில் விழுந்து விடாமல் 2 கரத்தினாலே வாங்கினால் உஜ்ஜயினி மாகாளியானவள் அடுத்து நின்று விக்ரமாதித்தனை சொல்லுகின்றாள். உயிருக்கும் அஞ்சாமல் உரியதையும் அறுத்ததினால் 1000 வருடகாலோ அழிய வரும் நான் வருடகாலோ அழியாதே வரம் தருவே என்று சொல்லி மாகாளி ஏண்டிளையா உரைத்த போது வரவாங்கி மன்னவரும் வர நாடுதிலே
விக்ரமாதித்த மன்னவன் சரி கரசோனையில் விழுந்து விடாமல் கரத்தை நீக்கி வாங்கினாலே தாயாகிய மகாள். விக்ரமாதித்தனி உயிருக்கும் அஞ்சாமல் உன்னுடைய உயிரை பணியத்தை வைத்து இந்த உரியை அறுத்து என் மனமானதையும் மகிழச் செய்தார். தாயே, உன்னுடைய அருளாசியே அருளாசியாக இருக்கின்றது. தண்ணி நான் என் தாயே, என் மனமானது மகிழச் செய்த காரணத்தினால் நான் இந்த வாசகத்தில் உரைத்த வண்ணமாக 1000 ஆண்டு காலம் ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் ஆள்வதற்கு வரத்தை தருகின்றேன். அப்படியே ஆகட்டும் தாயே. அது மட்டுமல்ல, இந்திரஜால மந்திரஜால வித்தைகள் கூடுவிட்டு கூடுபாயும் குசல வித்தைகள் உனக்கு நான் தருகிறேன் என்றார். தண்ணி நான் என் தாயே, இன்று வரங்களை வாங்கியிருந்தாயாகி மாகாளி அடிதொழுது கொண்டு சரி சரி விக்ரமாதித்த மன்னவனும் வீரம்பெட்டி மந்திரியும் மற்றுள்ள வேடுவர்களும் வேட்டைக்காரர்களுமாகவே விக்ரமாபுரி பட்டணத்தை நோக்கி வருகின்றார்கள். அப்படி அரண்மனையிலே வந்தார்கள் அல்லவா? அப்படி நாட்கள் பல உருண்டோடி கொண்டே இருக்கின்றன. சப்ரமந்தத்தில் ஒரு நாள் மன்னன் சைனித்திருக்கக்கூடிய நாளையில் சமயத்திலே உச்சினிமா மலையில் வந்தாலே தாயாகி உஜ்ஜினி மாகாளி. இந்த உஜ்ஜினிமா மலையில் தமக்கன் ஒரு கோவில் கட்ட வேண்டுமே, ஆனால் அது விக்ரமாதித்தன் ஒருவனால் தான் முடியும். நிச்சயமாகவே. ஆகினால் விக்ரமாதித்தனிடத்தில் நாமல் கோயில் கட்டுவதற்கு கட்டளை விட வேணும் அல்லவா? ஆமம்மா என்ற விக்ரமாதித்தனுடைய கனவினிலே மாகாளி தோன்றுகிறார். விக்ரமாதித்தனை உஜ்ஜினிமா மலையில் உஜ்ஜயினி மாகாளி என்ற பெயரோடு நான் அமர்ந்திருக்கின்றேன். அந்த இடத்தில் எனக்கென்று ஒரு கோவில் ஒன்று கட்ட வேண்டும். அப்படி கனவிலே சொல்லி மறைந்தாய் என் தாயாகிய உஜ்ஜயினி மாகாளி. அப்படி கனவு கண்டு விழித்தானே இந்த மன்னாதி மன்னவன். சரி, தம்பியாகிய வீரன்பட்டி மந்திரியை வரவழைத்தார். மந்திரி அது விரைவாக அம்பிகை உஜ்ஜயினி மாகாளிக்கு ஒரு கோவில் ஒன்று கட்ட வேண்டும். அப்படியா? ஆனா அந்த உஜ்ஜயினி மாமலையில் மாகாளிக்கு கோயில் கட்டுவதற்காக அது விரைவாக மாந்தரி அழைத்து வா என்று சொல்லிக்கூடிய நேரம் இந்த அதிவிரைவாக மந்திரி ஓடோடி மாந்தை என்பதுக்கே வருகின்றார். மாந்தையர் பதிலை வந்து யாரை அழைக்கிறார் வாருங்கள். குற்றால ஆசாரி 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 குருநாதன் ஆசாரி ஆசாரி குற்றால ஆசாரி 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 குருநாதன் ஆசாரி ஆசாரி சித்திரமாய் வேலை செய்யும் சிவனாண்டி ஆசாரி ஆசாரி கணக்கறிந்து வேலை செய்யும் வேலை செய்யும் கருத்தை குட்டி ஆசாரி ஆசாரி வேலை செய்யும் கருத்து குட்டி ஆசாரி ஆசாரி. இந்த மாந்தையர் வதைக்கு வந்தார் இந்த மந்திரியானவன். ஐயா மாந்தையர்களே, யாரு வந்திருக்கிறா? நான் வட்டி மந்திரி வந்திருக்கின்றேன். அரசாங்கத்திலிருந்து ஆள் வந்திருக்க. நாம ஒரு தப்பும் தவறும் செய்யல ஐயா. சாமிக்கு மகாராஜா மாதிரி இருக்கீங்களா? கும்பிடுறேன் சாமி, உட்காருங்க. மாந்தையர்களே, என்ன சமாச்சாரம்? தவறுகள் செய்திருந்தீர்களே, ஆனால் உங்களை அழைப்பதற்கு காவலர்கள் வந்திருப்பார்கள். தாங்கள் வந்திருக்கின்றீர்களே, என்ன சமாச்சாரம்? மாந்தையர்கள் எல்லாம் விக்ரமாதித்த மன்னவன் அழைத்து வர சொன்னார். இதோ நாங்கள் ஓடோடி வருகின்றோமே. அது விரைவாகவே மாந்தையர்கள் அழைத்து வாருங்கள், வேலை தருகிறார் என்று சொன்னதும் அங்கே குற்றால ஆசாரி குருநாதன் ஆசாரி சித்திரமாய் வேலை செய்யும் சிவனாண்டி ஆசாரி கருத்துடனே வேலை செய்யும் கருத்து குட்டி ஆசாரி அப்படி ஆசாரிமார்கள் எல்லாம் ஒன்றாகவே கூடினார். மன்னவனும் மந்திரியுமாகவே விக்ரமாதித்த மன்னவனை வணங்கி நிற்கின்றார். மாந்தையர்களை அதிவிரைவாக உஜ்ஜயினிமா மலையில் அம்மை உஜ்ஜயினி மாகாளிக்கு ஒரு கோவிலானது உடனே கட்ட வேண்டும். உடனடியாக இதோ நாங்கள் எல்லோருமாகவே வேலை செய்ய தொடங்குகின்றோம். மன்னனை எடிதொழுதி இந்த மாந்தர்கள் எல்லாம் உஜ்ஜயினி மாமலையை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரக்கூடிய நேரம் மலையில் ஒரு பாறையானது கண்ணாடி போலே ஜொலிக்கின்றது. தக 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 தகவென்று ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அடேங்கப்பா, இந்த ஒரு பாறை அடித்துடைத்தோமே, ஆனா மாகாளிக்கு கோவில் கட்டுவதற்குள்ள ஒரே வேலைகள் எல்லாம் இந்த பாறையிலேயே முடித்து விடலாம். இங்கிருந்தே வேலை செய்ய ஆரம்பித்து விடலாம். என்ன இந்த மாந்தையர்கள் எல்லாம் ஒன்றாகவே கூடி கட்டமான மலையை பிளக்கவே கண்ட துண்டமாக உடைப்பாரா. மலையை
பிளக்கவே மலையை பிளக்கவே கண்டதுண்டமாக பிளப்பாராம். பாட்டு உத்திரம் கல்லால் அடிப்பாரா கல்லால் அடிப்பாரா பதிவு வாமாடி கல்லால் அடிப்பாரா ஒன்றாக கூடி பாறையை ஒலி வைத்து அடித்துடைத்தார்கள். அப்படி துண்டு துண்டு கற்களாக மாற்றினார்கள். அடித்துடைத்த பாறைகளை எல்லாம் கோவிலுக்குள்ள சிற்பங்களை எல்லாம் செய்ய வேணுமே என்று ஒரு பெரிய பாட்டு உத்திரம் அந்த கல்லாலேயே அடிக்கின்றார். ஒரு பதிவு வாமடையானது கல்லாலே அமைக்கின்றார். மற்றும் அந்த மாந்தைகள் எல்லாம் ஒன்றாகவே கூடி ஓந்தையமும் கல்லால் அடிப்பாரா கல்லால் அடிப்பாரா முறுக்குவாமாடி கல்லால் அடிப்பாரா கல்லால் அடிப்பாரா கல்லால் அடிப்பாரா முறுக்குவாமாடை கல்லால் அடிப்பாரா சிற்று உத்திரம் கல்லால் அடிப்பாரா கல்லால் அடிப்பாரா சிகரவாமாடை கல்லால் அடிப்பாரா மாந்தையில் எல்லாம் ஒன்றாகவே கூடி அங்கே பதிவு வாமடை கல்லினாலே செய்கின்றார்கள். பாட்டு உத்திரம் கல்லினாலே அமைக்கின்றார்கள். ஒரு பெரிய மோந்தையும் சமைக்கின்றார். முறுக்கு வாமடை அமைத்தார். உச்சினி மாமலையில் உச்சினி மாகாளிக்கு என்று கோவில் கட்டுவதற்கு எட்டு வகை பொருள்கள் எல்லாம் வேணுமோ அத்தனை கல்லினாலே சமைக்கின்றார்கள். அப்படி அழகாக பணி வேலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடித்தார். அப்படி முடித்து வண்டியிலே பாரமேற்றி உச்சினி மாமலையிலே வருகின்றார்கள். தாயாகிய உச்சினி மாகாளிக்கு இந்த இடத்தில் கோவில் கட்ட வேணுமே நல்ல நாளையில் கன்னி மடவார்கள் குறவையிட கன்னிக்காலானது நாட்டினார்கள். அங்கே கோவில் கட்டுவதற்காகவே தனித்தனியாக இந்த சிற்ப வேலை செய்தார் வாருங்கள். கொண்டு வந்திருக்கிறாங்க. அத்தனையும் கொண்டு இந்த உச்சினி மாமலையில் சேர்த்து வைக்கின்றார்கள். சேர்த்து வைத்தது மட்டுமல்லாமல் மாகாளிக்கு எப்படி கோவில் வைக்கிறவாறு அமைக்கின்றான். தாயாகிய உஜ்ஜினி மாகாளிக்கின்ற செம்பவள்ள மாகாளியால் பள்ளி கொண்டு தான் இருக்க தேச வரலாறு சொல்லி கேளோ தேச வரலாறு சொல்ல கேளோ செம்பவள்ள மாகாளி பள்ளி கொண்டு தான் இருக்க தேச வரலாறு சொல்ல கேளோ வரலாறு சொல்ல கேளும். தங்க சிலையில் இருந்து கொண்டு வெள்ளி சிலையில் கால்கள் வைத்து வெள்ளி சிலையில் கால்கள் நீட்டி தாயாருங்கள் உஜ்ஜினி மாகாளி தாயாருங்கள் உஜ்ஜினி மாகாளி தாயாகிய மாகாளிக்கு உஜ்ஜினி மாமலையில் ஒரு கோவிலானது கட்டினார்கள். கோவில் கட்டியது மட்டுமல்ல என்னெல்லாம் அமைக்கிறாங்க. அம்பிகைக்கு ஒரு விக்கிரகம் வைக்க வேண்டுமே தங்க சிலையிலே ஒரு சிலைகள் செய்து வெள்ளி தொட்டிலில் நம்மை கால்கள் நீட்டிருப்பது போல் விக்கிரகம் அமைத்து வைக்கின்றார்கள். அழகான சிற்பமானது அந்த மாந்தர்கள் செவ்வனே செய்து வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் மாகாளி கோவிலில் இன்னும் என்னெல்லாம் வைக்கிறவாருங்கள் என்னெல்லாம் அமைத்து வைக்கின்றார். பச்சத்தின்னி வேதாளை பாரச்சடாமோனியோ பத்தி பத்தியாக துணை நிறுத்தி பத்தி பத்தியாக துணை நிறுத்தி பச்சத்தின்னி வேதாளை பாரச்சடாமோனியும் பத்தியாக தூணில் நிறுத்தி பத்தியாக தூணில் நிறுத்தி அண்ணம் பிள்ளை தென்னம் பிள்ளை அதன் மேல் கிளி பிள்ளையோ அதன் மேல் கிளி
பிள்ளையோ அணி பிள்ளை உருவிழுதுவாரா அழகான மண்டபத்தில் கோவிலானது கட்ட வேணுமே என்று வேதாளைக்கு ஒரு பீடம் அமைத்து வைக்கின்றார். பாரச்சடா முனிக்கென்று ஒரு பீடமானது அமைத்தார். வருஷையாக தூண்களை நிறுத்தி கோவிலானது அழகாகவே கட்டுகின்றார்கள். அப்படி இதுவரையில் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாகவே அமைத்து முடித்தார். அந்த கோபுரத்தில் அன்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை, கிளைப்பிள்ளை, மணிப்பிள்ளை, தாரா உருவானது எழுதி வைக்கின்றார். உருக்கள் எழுதியது மட்டுமல்ல, பிறகு சித்திரங்கள் எல்லாம் ஆங்காங்கே செவ்வனை எழுதி வைக்கிறாங்க. சித்திர கூடங்கள் அமைத்து வைத்தது மட்டுமல்ல, பிறகு இந்த மாந்தையர்கள் எல்லாம் கோவில் ஒரு தெப்பர் குளம் வெட்டி வைக்கின்றார்கள். அதன் அருகாமையிலே ஒரு நந்தவன் அமைத்து வைக்கின்றாங்க. மட்டுமல்லாமல் தாயாகி உஜ்ஜினி மாகாளிக்கு கோவிலானது கட்டிவிட்டு பெருந்த ஒரு கோவிலிலே செம்பொன்னாலே கதவுகள் சேகரிக்கின்றார். தனித்தென்னை கதவானது எப்படி தெரியுமா? இருக்கிறது. தான் அடைத்து தாண்டிருக்கும் தாயாரின் பொற்கதவு, தாயாரின் பொற்கதவு தந்திரமாயும் அது செய்தார், தந்திரமாயும் அது செய்தார். அடைத்து தாண்டிருக்கும் தாயாரின் பொற்கதவு, தாயாரின் பொற்கதவு தந்திரமாயும் அது செய்தார். அவன் தந்திரமாயம் அது செய்தார். இட்டதொரு கோட்டையிலே எண்ணிளையாள் மகாளி, எண்ணிளையாள் மகாளி இன்பமுடன் கொலுவாக இருந்தார், இன்பமுடன் கொலுவாக இருந்தார். தாயாய உஜ்ஜினி மகாளுடைய கோவில் கதவு எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி அமைக்கிறாங்க? செம்பொன்னால் கதவுகள் அமைத்து அந்த கதவுக்கு பூட்டு வைக்கவில்லை, பிறகு சாவியும் வைக்கவில்லை. இது இவ்வளவு பெரிய ஆலயம் வச்சிருக்கிறாங்க, பூட்டு வைக்கல, கதவு வைக்கலன்னு சொன்னா கதவு வைத்திருக்கிறாங்க ஐயா. பூட்டு வைக்கல, பூட்டை துறக்கிறதுக்கு சாவியும் வைக்கல. பிறகு எப்படி கதவு அடைப்பாங்க? பிறகு பூட்டுவாங்க. மாகாளியுடைய கோவிலுடைய கதவானது தானாக அடைக்கும், தானாக திறக்கும். அப்படி ஒரு தந்திரமான கதவானதை சேகரித்து வைக்கின்றார்கள். பழைய காலத்துல எப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க? என்னத்த இந்த காலத்துல இருக்கு பாருங்க, ரிமோட் கண்ட்ரோல். ஆமா, தெருவுல வரக்கூடிய சமயத்துல வீட்டு கதவை திறந்துடலாம். அப்படி இருக்குல்ல, காலங்கள் முன்னேறிட்டுல. இந்த மாதிரி அதிநவீன காலத்துல ரிமோட் கண்ட்ரோல் மாறி சரி பழைய காலத்திலேயே விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானத்திலே நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சுதான் வச்சிருக்கிறாங்க. ஆமா ஐயா, கண்டுபிடித்தது அப்ப யாருக்கும் தெரியாது, ரகசியமா இருந்து போச்சு. இப்ப எல்லோருக்கும் தெரியாகிவிட்டது. ஆகா, அந்த உஜ்ஜினி மகாளினுடைய கோவிலிலே சரி தானாக அடைத்து தானாக திறக்கக்கூடிய தந்திர உபாயம் உள்ள ஒரு அழகான பொற்கதவானதை செய்து முடித்தார். மாகாளிக்கு என்று பொன்னால் கோட்டைகள் இட்டிருக்க, இட்ட கோட்டையில் இந்த ஆகி உஜ்ஜினி மகாளி கோட்டை கொத்தலங்கள் எல்லாம் அப்படி ஒரு முறை சுத்தி வந்து அந்த தேவ பெண்கள் குறவையிட கோவிலில் கொலுவாகவே அமர்ந்தார். மகாளி இங்கு கொலுவாக அமர்ந்திருக்க, விக்ரமாதித்த மன்னவனும் தாயாகி உஜ்ஜினி மாகாளிக்கு 3 கால பூஜைகள் அழகாக நடத்தி வருகின்றார். நடந்து கொண்டிருக்கின்றன. நாட்கள் வள சொல்லக்கூடிய நேரம் இந்த வீரபெட்டி மந்திரி நினைக்கின்றார். என்னமா நினைத்தான்? இதுவரை நாமல் அண்ணனை விட்டு பிரிந்தது கிடையாது. இருப்பினும் மாகாளியிடத்தில் 1000 வருடம் அழியாத வரத்தை வாங்கியிருக்கின்றார். அப்படியான அண்ணனுக்கு முன்பு நாமல் இறந்த அண்ணனை விட்டு பிரிந்து விடுவோமே. அப்படியானால் தாயான மாகாளி இடத்திலே சென்று அண்ணனை போல் நாமும் வாழ்வதற்கு ஏதாவது வரம் வாங்கினால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று இந்த வீரம்பெட்டி மந்திரியானவன் விக்ரமாதித்த மன்னனுக்கும் தெரியாமல் இரவு நேரத்திலே அங்கே உஜ்ஜினி மாமலைக்கே வருகின்றார். தாயான உஜ்ஜயினி மாகாளியாக கூடியவள் அந்த சமயத்திலே நள்ளிரவு பொழுதிலே நகர் வலம் வருவதற்காக ஆலயத்திலிருந்து அப்படி வெளியில வந்தா பாருங்க. நேரத்தில்
காலிலே சாஸ்தாங்கமாகவே விழுந்தார். அம்மா தாயே, அடே வீரம்பட்டி, உச்சினி மாகாளியம், இந்த நேரத்தில் இங்கு எதற்கடா வந்திருக்கின்றாய்? கருணை உள்ளம் படைத்த தாயே, என்னுடைய அண்ணனை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட பிரிந்தது கிடையாது. அப்படி இருக்க என் அண்ணனுக்கு முன்பாகவே நான் இறந்து விடுவேன் போலல்லவா இருக்கின்றது. ஆகையினால் அண்ணனை போல் வாழ்வதற்கு உன்னுடைய அருளினாலே எனக்கும் வரம் தர வேண்டுமே அம்மா. அடே வீரம்பெட்டி, ஜெகன்மாதா, விக்ரமாதித்த மன்னனுக்கு 1000 வருடம் ஏரியா சிம்மாசனம் இறங்காமல் இருப்பதற்கு வரம் கொடுத்தேனே, ஆனால் என் மனமானதை மகிழச் செய்தார். இருக்கலாம் தாயே. ஆகையினால் அண்ணவனுக்கு அழியாத வரத்தை நான் கொடுத்தேன். சரி, அப்படி உனக்கு வர வேணுமேயானால் நான் கேட்கும் ஒரு காணிக்கையை எனக்கு கொண்டு தந்து என் மனதை குளிரச் செய்வாயானால் சரி, உனக்கு 1000 வருடம் என்னடா 2000 ஆண்டு கால நீ அழியாமல் இருப்பதற்கு வரத்தை தருகிறேன். தாயே, அப்படியானால் தாங்கள் கேட்கக்கூடிய காணிக்கை என்ன காணிக்கையாக இருந்தாலும் சரிதான், கனப்பொழுதிலே கொண்டு வந்து தருகின்றேன். அப்படியா? சொல்லுங்கள் அம்மா. அப்படியானா நான் கேட்கக்கூடிய காணிக்கையானது எப்படி இருக்க வேணும் தெரியுமா? ஒரு தாய்க்கு ஒரு மகனா, உலகாளோ ராஜாவா, செங்கோலும் கைவிடுத்து செங்கோலும் கைவிடுத்து ஆண்டு வரும் மன்னவனா, அழகு செங்கோலும் கைவிடுத்து செங்கோலும் கைவிடுத்து ஆண்டு வரும் மன்னவனா, அப்பேரு மன்னவனை அவனுடைய தலையிருத்து, அப்பேரு மன்னவனை அவனுடைய தலையிருத்து காணிக்கையால் தந்தையுண்ணா, காணிக்கையால் தந்தையானா அடியா ஒரு நான் தருவே. வீரம்பட்டி, ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேணும், உலகை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்க வேண்டும், செங்கோல் கையில் விடுத்து நீதி நேர்மை தவறாத மன்னனாக 32 லட்சம் பொருந்திய மன்னன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையறுத்து எனக்கு காணிக்கையாக வைத்தாயானா உனக்கு 2000 ஆண்டு காலம் அழியாத வரத்தை தருகிறேன். செல் அம்மா, உடனடியாக நீ கேட்ட காணிக்கையை கொண்டு வருகின்றேன் என்று உச்சினிமா மலையில் இருந்து வழி நடந்து வரக்கூடிய நேரம் நினைக்கின்றார். மாகாளி நம்மிடத்தில் கேட்ட காணிக்கையை பார்த்தாய், புதிராகலாம் இருக்கின்றது. ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேணுமா, நாட்டையாளும் மன்னனாக இருக்க வேண்டுமா, நீதி நெறி தவறாத மன்னனாக இருக்க வேணுமா, 32 லட்சணங்கள் ஒருங்கே பெற்றவனாக இருக்க வேண்டுமா, அப்பேற்பட்ட ஒரு தலைக்கு நாமல் எங்கே செல்வது குழப்பமாகத்தான் இருக்கின்றது என்று மனம் சடைத்தவனாகவே கவலையோடு அரண்மனையிலே வருகின்றான். அரண்மனையில் வரக்கூடிய நேரம் சமயம் விக்ரமாதித்த மன்னவன் ஜப்ரமஞ்சத்தில் கலங்கமில்லாமல் ஜயனித்துக் கொண்டிருக்கின்றான். ஏறிட்டு பார்த்தானே இந்த வீரன்பட்டி மந்திரி, நம்ம அண்ணன் தூங்கக்கூடிய நேரத்தில் அவர் மதிமுகம் இருக்கக்கூடிய அழகை பார்த்தாயா, பூரண சந்திர உதயம் போலல்லவா பிரகாசமாக இருக்கின்றன. நல்ல ஒரு தூக்கம் யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு தூக்கம்? விக்ரமாதித்த மன்னவனை ஏறிட்டு பார்க்கக்கூடிய சமயத்திலே மாகாளி சொன்ன அத்தனை நிபந்தனைகளும் ஒருங்கே அமையப்பட்ட தலையே இதோ. தாய்க்கு தலைமகனாக இருப்பது நம் அண்ணன், நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருக்கக்கூடியவன் நம்முடைய அண்ணன். இதுவரை நீதி நேரி தவறாமல் இருப்பது நமதுடைய அண்ணன். 32 லட்சணங்களும் 8 அம்சங்களும் ஒருங்கே பெற்றவன் நம்முடைய மன்னன். அப்படியானால் மாவாளி கேட்ட காணிக்கை நமது அண்ணனுடைய தலையா என்று நினைத்தான் இந்த மந்திரியானவர். தனித்து நமது அண்ணனுடைய தலையாக இருந்தாலும் பரவாயில்லை, தலை அறுத்து கொடுத்து மாவாளியிடத்தில் காணிக்கையாக வேங்குவேன் என்று இந்த வீரம் வெட்டியானவன் குறைவாளை தான் எடுத்து அறுத்தாரை அவர் தலையை தங்க நல்ல தாம்பூலத்தில் தலையதையும் வைத்தல்லவோ மலையேதிலே வழி நடந்தா தானே அந்த மந்திரியும் சினிமா மலைதனிலே வந்து நின்று மந்திரியும் அம்மா அம்மா மாகாளி அடியே நானும் வந்தேன் என்றாள், காணிக்கைதான் வைத்தேன் என்று மந்திரியும் தொழுது நின்றார்.
மன்னனுடைய தலையை அறுத்தான் வீரம்பெட்டி. தங்க தாம்பூலத்தில் வைத்து உச்சினி மாமலைக்கு வருகின்றான். அம்மா உச்சினி மாகாளி, இதோ நீ கேட்ட காணிக்கை உனக்கே வைத்தேன் என்று வாசலிலே வைத்தான். காணிக்கை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை காதலை கேட்டாலே மாகாளியுடைய கோவிலுடைய கதவு தானாக திறந்தது. அம்மா வீரம்பெட்டி, தாயே, என் மனமானது மகிழச் செய்தோ. நான் கேட்ட காணிக்கை எனக்கே கொண்டு வைத்திருக்கின்றான். தாயே, நான் விரும்பிய வண்ணம் காணிக்கை எனக்கு தந்ததினால் 2000 ஆண்டு காலம் உனக்கு அழியாத வரத்தை நான் தருகிறேன். வரத்தை தருகிறேன் என்று சொன்னாலே மாகாளி, இதை கேட்டானே வீரம்பெட்டியாகப்பட்டவன் கலகலம் வந்து சிரிக்கின்றான். அம்மா, அடே மந்திரி, உச்சினி மாகாளி தாயே, 2000 வருடம் வாழ்வதற்கு வரத்தை தருகிறேன் என்று சொன்னாயே, என்னுடைய அண்ணனுக்கு நீ கொடுத்த வரமோ 1000 வருடங்கள் உயிரோடு வாழ்வதற்கல்லவா கொடுத்தாய்? அப்பேற்பட்ட வரத்தை வாங்கிய எம்முடைய அண்ணனுடைய தலையை அறுத்து கொண்டு நான் உன்னிடத்தில் வைத்திருக்கின்றேன். நீயாவது எனக்காவது 2000 வருடங்கள் வாழ்வதற்கு வரம் கொடுப்பதாவது போடி பைத்தியக்காரி. அடே வீரம்பெட்டி, பொய் வரத்தை தந்துவிட்டு இந்த பூதலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றாயா? பைத்தியக்காரத்தனமாக அல்லவா இருக்கின்றது. தாட்கால் இந்த மந்திரியானவன் சொன்ன வார்த்தை காதலை கேட்டாள் மாகாளி. அடே வீரம்பெட்டி, விக்ரமாதித்த மன்னவனுக்கு கொடுத்த வரம் உண்மை, கொடுத்த வரம் உண்மையாக இருக்குமையானால் அறுத்த தலை பொருந்தும் எடுத்து செல் என்று உரைத்தார். மகாளி சொன்ன வார்த்தை காதலை கேட்டானே வீரன்பட்டி மந்திரி. மன்னனுடைய தலையை கையில் எடுத்தான். அதிவிரைவாக அரண்மனையில் வருகின்றான். மன்னனுடைய கழுத்து கண்டத்திலே தலையானது அப்படியே வைத்து பொருத்தினார். மாகாளியுடைய அருள் பாக்கியமானது பரிபூரணமாக கொடுத்தாய். மாகாளி உஜ்ஜயினியுடைய கிருபையினால் தலையாது மன்னனுடைய கழுத்திலே பொருந்தியது. தூங்கி முழித்தவர் போல் சப்ரமந்தத்தில் இருந்தே முழித்தெழுந்தினார். வணக்கத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் மந்திரி. தம்பி, அண்ணா, ஏனடா ஆச்சரியத்தோடு பார்க்கின்றாய்? என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. எதற்கடா? மாகாளியிடத்தில் வரம் வாங்குவேனுவே என்று உங்கள் தலையை இரக்கமற்றவன் போல் அறுத்து சென்று மாகாளிக்கு காணிக்கையாக வைத்து வரத்தை வாங்கி வந்து விட்டேன் அண்ணா. தம்பி, தலை அறுத்தேன் என்று சொல்றேன், தலையெல்லாம் நல்லா ஆகி உடல் எல்லாம் பொருந்தி அழகாகத்தானடா இருக்கிறேன். அண்ணா, தம்பி, தாங்கள் இப்போது பேசுகின்றீர்கள் என்றால் தாயாய உஜ்ஜினி மாகாளியுடைய கிருபை, உயிரோடு எழும்பிருக்கிறீர்களே ஆனா உஜ்ஜினி மாகாளியுடைய அருளே அருளாகும். தம்பி, தாயான உச்சினி மாகாளி கோவிலில் சென்று நாம் இருவரும் ஒரே மனதோடு அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு வருவோமடா. ஆகட்டும் என்று இந்த வீரம்பெட்டி மந்திரி விக்ரமாதித்த மன்னவனும் உஜ்ஜயினி மாமலையில் உஜ்ஜயினி மாகாளியுடைய ஆலயத்திலே வருகின்றார். ஆலயத்தில் அழகாகி இருவேறு கைவணங்கி நிற்க மாகாளியானவள் அங்கு இருந்து கொண்டு விக்ரமாபுரி பட்டணத்திலே உஜ்ஜயினி மாகாளி கை வணங்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி அருளாசி கொடுத்து வருகிறார் தெரியும்? எப்படி அருளாசி கொடுக்கறாங்க? தாயாய மாகாளிக்கு வந்து கை தொழுது நிற்பாரையான பிள்ளை இல்லா பேர்களுக்கு பேர்களுக்கு அழகி பேர்களுக்கு பிள்ளைக்கு வரம் கொடுத்து வராள் கொடுத்து வரா. பிள்ளை இல்லா பேர்களுக்கு பேர்களுக்கு குருடருக்கு கண்ணொள்ளியை கொடுத்து வரான். இப்படியே மாகாளி 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 நல்லருளை செய்து வராள் செய்து வராள். வீரம்பெட்டி மந்திரியானவர் மாகாளி கை வணங்கி நிற்க உஜ்ஜயினி மாகாளி அங்கே காணிக்க பொன் வைத்து தாயே மாகாளி என் மலடி என்று குறை தீர்வதற்கு ஒரு மதலை வேணும் என்று கை வணங்கி நின்றாரையான அவருக்கு பிள்ளைக்கு அருள் கொடுக்கின்றார். கண் தெரியாதவர்கள் தாயான மாகாளி இடத்திலே காணிக்கை பணமானது வைத்து அம்பிகை கை தொழுதார்களே, அவருக்கு கால் நடுப்பதற்கு அருள் கொடுக்கின்றார்.
இப்படி தாயான உஜ்ஜயினி மாகாளியாக கூடியவள். அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அப்படி உஜ்ஜயினி மலையில் இருந்து கொண்டு தாயாகி உஜ்ஜயினி மாகாளி சரி உஜ்ஜயினி மலையிலே அமர்ந்து கொண்டு சரி பிள்ளை இல்லாத வரக்கூடிய மலடவர்களுக்கு காணிக்கு பொன் வைத்து ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டாரையால் குழந்தைக்கு வரம் உடனே கொடுக்கின்றார். கண் தெரியாத பக்தர்கள் காணிக்கை பணம் வைத்து மாகாளியை கைதொழுதார்களே, ஆனால் அன்னவர்களுக்கு கண் ஒளிவை கொடுக்கின்றார். கால் இல்லாத முடவர்கள் அம்பிகையை கைதொழுதார்களே, ஆனால் கால் நடப்பதற்கு அருள் கொடுத்து வருகிறாள் மாகாளி. மனதிலே கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் அம்பிகையை கைதொழுது வந்தார்களே, ஆனால் அன்னவர்களுக்கும் நல்ல அருள் கொடுக்கிறார். இப்படி என் தாயாகிய உஜ்ஜயினி மாகாளியானவர் அங்கிருந்து பல பல அதிசயங்கள் அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார். உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லருளை கொடுத்திருக்கின்றார். இப்படி மாகாளி இருக்கக்கூடிய காலம் விக்ரமாதித்த மன்னவனும் வீரம்பெட்டி மந்திரி வீரம்பெட்டி பெற்ற வரத்தின்படியாக வீடாறு மாதம் காடாறு மாதம் ஆகிய ஆட்சியை நல்லாட்சியாகவே நடத்தி வருகின்றார். இப்படி இவர்கள் நல்லாட்சியை நடத்தி வரக்கூடிய நாள் ஆண்டுகள் பல செல்கின்றது, யுகங்கள் பல மாறுகின்றது. 2000 ஆண்டுகள் முடிந்தது. அப்படி மாகாளி கொடுத்த வரமும் முடிவடைந்தது. மாகாளி கொடுத்த வரத்தின்படி 2000 ஆண்டுகால் இருவர்களும் வாழ்ந்திருந்து மறைந்தார்கள். இவர் காலத்திற்கு பின்பாக வேற மன்னருடைய ஆட்சியானது வருகின்றது. இப்படி யுகங்கள் கடந்து சொல்லிக்கூடிய காலம் ஆட்சி மாற மாற எங்க மாகாளியுடைய ஆலயத்தில் பூஜையானது குறைந்து கொண்டே வருகின்றது. நாளுக்கு நாள் பக்தர்களுடைய வருகையானது குறைகின்றது. பூஜைக்கு ஆள் இருந்தாதானே அங்க கோயிலுக்கு ஆள் வருவாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய காலம் சமயம் இந்த ஆட்சியானது முடிந்து யாருடைய ஆட்சி தொடங்குகிறது பாருங்க. யாருடைய ஆட்சியானது வருகின்றது? வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியானது தொடங்குகின்றது. ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலமாக மாறுகின்றது. ஆங்கிலேயர்கள் அங்காங்கே தலை தூக்கி ஆட்சி பரிவாதம் செய்யக்கூடிய காலம். மாகாளியுடைய ஆலயத்திற்கு யாருமே போகவில்லை. கோவிலானது பாழடைந்து கொண்டே வருகின்றது. ஆலயம் கைதொழுவதற்கு பக்தர்கள் செல்லவில்லை. சரி உச்சினி மாமலைக்கு போகக்கூடிய வழிகளே இல்லாமலாகி கொண்டிருக்கிறது. இப்படி இவர் இருக்கக்கூடிய நாளையிலே சமயத்திலே இன்னும் ஒரு காரணம் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் என்னம்மா நடக்கின்றது? வடநாடு தேசத்திலே தேசத்திலே அயோத்தி நாடதிலே நாடதிலே தேசத்திலே தேசத்திலே அயோத்தியானதிலே ஆனதிலே வாழ்ந்து வாரார் மறையவர்கள் மறையவர்கள் அந்தேனர்கள் சீமையிலே சீமையிலே சந்தேனவாள் நம்பியானோம் நம்பியானோ சோமாண்டி ஆட்சியரே 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 மகிழ்ந்து அவன் மாலையிட்டான் மாலையிட்டான். இந்த வடநாடு என்று சொல்லக்கூடிய அயோத்தியாபுரி பட்டணமான அந்தனர் குலத்தில் உதித்தவர்கள் வாழ்ந்து வருகின்றார். சரிதான். இந்த மறையவர் குலத்தில் உதித்தவர்கள் வாழ்ந்து வரக்கூடியதில்லை கொஞ்சம் செல்வந்தராகவே யார் ஆட்சி பரிவாதம் செய்து வருகிறார் பாருங்க. யாரம்மா வாழ்ந்து வர்றாங்க? சந்தனவாள் நம்பி என்று சொல்லக்கூடிய வேதியர் வாழ்ந்து வருகின்றார். நல்லபடியாகவே ஆலயங்களிலே சென்று சரி பூஜைகள் செய்து அதன் வழியாகவே தன்னுடைய குடும்பத்தை செவ்வனே நடத்தி வரக்கூடியவர். கரித்தினு சோமாண்டி ஆட்சி என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். சரிதான். தன் இல்லுறத்தை நல்லுறமாக நடத்தி வரக்கூடிய நாளையில் அவர்களுக்கு இறைவனுடைய திருவருளால் ஒன்றின் மேல் ஒன்றாக 7 பெண் பிள்ளைகள் வந்து பிறந்தார்கள். சொல்றீங்க 7 பெண் குழந்தைகளா இருக்கிறாங்களே, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு பார்த்தேன். அதுதான் அடேங்கப்பான்னு வந்து 5 பெண் குழந்தை இருந்தாலே அரசனும் ஆண்டி. இவருக்கோ 7 பெண் குழந்தைகளா இருக்குது. அண்ணே வாழ்க்கையில என்ன பாடுபட போறாரோ. பெண் பிள்ளை என்று சொன்னால் அடேங்கப்பான்னு சொல்றீங்க. பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள். அப்படியா? இருந்தாலும் 7 பெண் குழந்தைகள் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னு வைங்க, பெரிய பாடா தானே, கஷ்டமா தானே இருக்கும். 7 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கு. நாட்கள் பல சொல்லிக்கூடிய நாள் இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் பாரவரும் பஞ்சமானது வந்து நகர்கிறது.
அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் நாட்டில் மழை பொழியாமல் நட்ட வயிர் விளையாமல் அங்கே நட்ட வயிர் விளையாமல் நாட்டில் மழை பொழியாமல் நட்ட பயிர் விளையாமல் அங்கே நட்ட பயிர் விளையாமல் 12 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் பாரிமழை பொழியாமல் அங்கே பாரிமழை பொழியாமல் அயோத்தியாபுரி பட்டணத்தில் நாட்டில் மழைகள் பொழியாமல் நட்ட பயிர்கள் எதுவும் விளையவில்லை 12 ஆண்டு காலம் அயோத்தியாபுரியில் மழையானது இல்லாமல் இருக்கின்றது. ஒரு மாசம் மழை இல்லாம இருந்தது. ஆனால் நம்மால இங்க இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் தண்ணி இல்லாம நாட்டில இருக்க முடியாதுல்ல. ஒரு நாட்டிலே 12 வருடங்கள் தர்மதேவதை கண்விழிக்காமல் இருந்து விட்டாலே ஆனால் நாட்டுல என்ன பெரிய பாடு வந்து சேரும் பாருங்க. பாரபெரும் பஞ்சமானது வரைக்கூடிய நேரம் அங்கே ஆலயங்கள் செல்வதற்கு யாரும் போகவில்லை. ஆலய வழிபாடுகள் குறைகின்றது. பூஜையானது முடங்கக்கூடிய நேரம் அந்த சந்திரவாள் நம்பிக்கை கையில் வரவானதும் குறைகின்றது. வரவு குறையக்கூடிய சமயத்தில் வீட்டுல செலவானது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னா 7 பெண் பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. பெண் குழந்தைகள் வளர வளர பணமானது எக்கச்சக்கமா ஏராளமா செலவழிச்சுக்கிட்டே. பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பிள்ளை என்று ஒன்று இருந்ததானால் செலவு கண்டிப்பாக வரும், வரத்தானே செய்யும். ஆனால் சந்தன நம்பிக்கும் செலவுகள் இருக்கிறது, வரவுகள் இல்லாமல் மனம் சடைத்திருக்கின்றான். ஒரு நாள் எதிரத்தில் சோமாண்டி ஆட்சி சொல்லுகின்றார். சுவாமி என்னடி இதோ பாருங்க, சொல்லு. நீங்க மற்றொரு வேலைக்கு போவது கிடையாது. ஒரு வேலையும் தெரியாது. நமது பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தீர்களா? 7 ஒன்னொன்னு திரு விழிச்சொண்டு இருக்குது. பசியால் வாடிக்கொண்டு இருக்கின்றது. பக்கத்து ஆத்துகள் எல்லாம் சென்று கடனை வாங்கி நமது பிள்ளைகள் வயிறே நாளும் கழித்துக் கொண்டு வருகின்றேன். சோமாண்டி பக்கத்து ஆத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாள், நம்ம சொந்தக்காரங்க பந்துக்கள். நம்ம பந்துக்கள் இடத்துல போய் செலவுக்கு ஏதாவது காசு இருந்தது ஆனால் வாங்கி செலவு கழிச்சு விடலாமே. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் நினைக்கல. பஞ்சம் என்றால் நமக்கு மட்டுமா பஞ்சம்? அயோத்தியாபுரி வட்டணத்தில் அந்த குலத்தில் தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் பஞ்சம் தானே. சுமண்டி அப்படியானால் யாரிடமும் கடன் கேட்க முடியாது. அவெல்லாம் எங்க போறா தெரியுமா? எங்க? செழிப்பு வாய்ந்த நாட்டிலே சென்று பிழைத்திருக்கலாம் என்று வெளிநாட்டுக்கு போகின்றார்கள். வெளிநாட்டில போய் ஒட்டகட்டங்க மேய்க்க போறாளாக்கும். என்னது மேய்க்கங்க? வெளிநாட்டுல போய் ஒட்டகம் என்ன மேய்க்க போறாளா? ஆமையா, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இல்ல வெளிநாட்டுல போனா அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இல்லை சுவாமி, நேக்கு அங்கெல்லாம் போய் பாடுபடணும்னு தலையில விதியாடி பாருங்க. சொல்லு. பக்கத்து நாடிலே மழை பெய்து செழித்திருக்கின்றது. பக்கத்து ஊரிலே நாட்டிலே சென்றிருந்தமையால் நமது பிள்ளைகள் எல்லாம் பிழைக்க வைத்து விடலாம் என்று சந்தன நம்பி சரி என்று சம்மதிக்க 7 பிள்ளைகளும் மனைவி மக்களுமாக சந்தன நம்பியானவர் யார் ஒருவருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு போக வேண்டுமே என்று அங்கே எப்படி வருகிறார் பாருங்கள். வந்து கொண்டிருக்கின்றார். மணி விளக்கை தான் பொருத்தி மனையதிலே வைத்து விட்டு மணி விளக்கு தான் பொருத்தி மனையதிலே வைத்து விட்டு மனைவி ஏறிதான் இழைத்து வழி நடந்த நம்பியானோ வழி நடந்த நம்பியாவன் மணி விளக்கை பொருத்தி வைத்து வழி நடந்த நம்பியானோ வழி விளக்கை பொருத்தி வைத்து வழி நடந்த நம்பியானோ மனைவியோட வார்த்தை கேட்டு வழி நடந்த நம்பியானோ வழி நடந்த நம்பியானோ காட்டு வழி தான் நடந்து நம்பியவன் வரபோது
சொல்லுவாள சோமாண்டி தொகையவள் வாழ்ந்திருந்து தொகையவள் வாழ்ந்திருந்து யார் ஒருவரும் உணராமல் தன்னுடைய வீட்டிலே மணி விளக்கான தீபத்தை ஏற்றி வைக்கின்றார். சரி, தீபத்தை ஏற்றி வைத்து பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சந்தனவாள் நம்பியுடைய மனையில் மிஞ்சியது என்ன தெரியும்? என்னெல்லாம் இருக்குது? தீபதட்டும் கைமணியும் செப்பு குடம் தான் மிஞ்சியது. கோவில்ல பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜை பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. சோமாண்டி, என்ன அந்த பூஜை தட்டு பொருட்கள் எல்லாம் பத்திரமா எடுத்துக்கோ. சரி, குழந்தைகள் எல்லாம் பத்திரமா எடுத்துக்கோ. ஆகட்டும். நடக்கக்கூடிய பிள்ளைகள் நடக்கட்டும், கையில் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் எடுத்துக்கோ. ஆகட்டும். அப்படி வெகு விரைவாக யாருக்கும் தெரியாம ரகசியமா ஊரை காலி பண்ணிடலாம் என்று வழி நடந்து நடந்து சரி சரி காட்டு வழியாகவே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். சரி, காட்டு பாதையில் வெகு தூரம் நடந்து வந்தாங்கல்ல. காட்டிலே நடந்து பழக்கம் உண்டுமா? கிடையாது. பசியினால் வாடிய குழந்தையால் நடக்க முடியுமா? ஒவ்வொரு குழந்தையும் அது வேணும் இது வேணும்னு கேட்டோண்டே இருக்கு. தயங்கி தயங்கி சொல்லுகின்றார். அப்பா, சொல்லுமா. வயிறு பசிக்குதுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கடி. கால் மட்டும் வலிக்குதுப்பா. பக்கத்து ஊருக்கு போனவே ஆனால் எல்லாம் இறைவனுடைய அருளால் சேமமா நடக்கும். சுவாமி, வயிற்று பசி கொஞ்சம் பொறுத்துக்கோ. சுவாமி, என்னடி கண்ணு, என்னால நடக்க முடியலனா. இந்த பாரு நீயே இப்படி சொல்லலாமா சோமாண்டி? குழந்தைகள் எல்லாம் பத்திரமா அழைச்சுக்கோ, எல்லாம் கையில பிடிச்சு. என்னாலேயே நடக்க முடியவில்லை என்றால் என் பிள்ளைகள் எப்படி நடக்கும்? சோமாண்டி, சுவாமி இதோ பாருங்க, உங்க முகம் எப்படி இருக்கு என்று இந்த இருட்டுக்குள் எனக்கு தெரியவில்லை. அப்படியா? ஆகையினா பிள்ளைகளுக்கெல்லாம் உறக்கம் வந்து விட்டது. சரி, இந்த இடத்திலே இருந்து பொழுது விடிந்த பிறகு செல்லலாமே. அதோ அந்த மரத்தினுடைய அடிவாரத்திலே சென்று இரவு பொழுதை கழித்து விடுவோம் என்று சந்தன நம்பியானவன் சரி அங்கே கானகத்தில் ஒரு இடத்திலே சரி 7 பிள்ளைகளையும் சோமாண்டியும் வைத்துக் கொண்டு பிள்ளைகளும் சோமாண்டியும் கண்ணையந்து தூங்குகின்றார் கானகத்தில். இரவு சமயத்திலே இந்த மனைவி மக்களுக்கு காவலாக இருக்கின்றான் சந்தன நம்பி. அவனுக்கும் தன்னையும் அறியாமல் கண்ணில் உறக்கம் வந்தது. நம்பியானும் உறங்குகின்றான். கானகத்தில் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பசியும் பட்டினியால் வறுமையில் வருவதை யார் அறிகிறார் பாருங்க. யாரம்மா பார்த்து கொண்டிருக்கிறாங்க? உஜ்ஜினி மாமலையில் அமர்ந்தாளி என் தாயாகிய உஜ்ஜயினி மகாளி நம்பி வருவதை உணர்ந்தார். நமதுடைய ஆலயத்தில் பூஜை செய்வதற்காக தகுந்தவன் அதோ அந்த நம்பி வந்து கொண்டிருக்கின்றான். ஆலயத்தில் பூஜை செய்தானையால் அவன் பிள்ளைகள் எல்லாம் பசி இல்லாமல் சாப்பிடுவார்கள் என்று நினைத்தாலே தாயாகிய உஜ்ஜயினி மகாளியானவள் எப்படியாவது நம்பியானுக்கு அருள் கொடுக்க வேண்டும், பூஜை வைப்பதற்காக அழைக்க வேண்டும் என்று சொல்லி இரவு சமயத்திலே நம்பியானுடைய கனவிலே வருகின்றாள் மகாளி. மகனே நம்பியான், உஜ்ஜயினி மாமலை உயர்ந்த மலையிலே மாகாளி கோயில் இருக்கிறது. அந்த மாகாளி கோயிலுக்கு நீ வந்து பூஜை செய்வாயானால் உனக்கு நல்ல செல்வங்களும் வளங்களும் பிள்ளைகள் வாழ்வதற்குரிய வழியும் காட்டுகின்றேன். இதோ பார், மலை அடிவாரத்தில் குடிபோன அகரத்தில் குடும்பத்தை அமர்த்திவிட்டு சித்தரும்பு பாதையாக உச்சிமலை கோவிலுக்கு வா என்று சொல்லி மறைந்தார். கனவு கண்டு விழித்தான் நம்பியாக கூடியவன். சோமாண்டி, சோமாண்டி சுவாமி, இவ்வளவு நாள் நமக்கு பிடிச்சிருந்த பத்தியா பஞ்சம் பட்டினி அத்தனை நமக்கு தீந்தொடுத்து. என்ன வார்த்தை சொல்றீங்க சுவாமி? தாயான உஜ்ஜயினி மகாளியானவள் உச்சினிமா மலையிலே அமர்ந்திருப்பதாகவும் என்னை பூஜை செய்ய வந்தானே ஆனால் நமக்கு நிறைய பொன்பொருள் தருவதாக கனவிலே சொன்னாடி. ஏனா நிஜமாகத்தான் சொல்றீங்களா? உண்மையிலே சொல்றேன். இப்படித்தான் நாளும் நாளும் சொல்லி ஏமாத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாரு குழந்தைகளை எல்லாம் அழைச்சுண்டு போய் அதோ தெரிகிறது பார்த்தாயா ஒரு பாழடைந்த மண்டபம் வீடு போல இருக்குல்ல, அந்த வீட்டிலே நீங்கள் எல்லோரும் தங்கிக் கொள்ளுங்கள். அகிட்டும் என்று 7 பிள்ளைகளையும் அழைத்து சந்தனமியில் சோமாண்டி ஆட்சி குடிபோன அகரத்திலே வருகின்றார். அந்த குடிபோன அகரத்திலே வந்து நின்று அழகாக வீட்டை எல்லாம் சுத்தம் செய்தார்கள். 7 பொம்பளை பிள்ளைங்க பாத்தீங்களா? கண் முழித்து மூடுவதற்குள்ள அங்க வீட்டெல்லாம் சுத்தம் செய்து விட்டார். சுத்தமா எடுத்து குழந்தைகள் எல்லாம் பத்திரமா பாதுகாக்க வச்சுட்டு நம்பி பூஜையானது செய்ய வேணுமே என்று இங்க வருகிறான் பாருங்க. செப்பு குடம் கையில் எடுத்து கானகத்தில் வழி நடந்தார். செப்பு குடம் கையில் எடுத்து
திரும்பு மாதையாக மலையதிலே வழி நடந்தா மாகாளி கோவிலிலே கோவிலிலே வந்து நின்றான் நம்பியானும் மாகாளி கோவிலிலே கோவிலிலே செப்புக்குடத்தையும் தீபத்தட்டையும் எடுத்தால் சந்தோஷமாக நான் கொஞ்ச காலத்திற்கப்பா இன்னைக்கு தான் நம்ம பூஜை செய்வதற்கு போகிறோம். பணம் கிடைக்கும்ல, பட்டினி இருந்தாலும் அனுதினமும் அம்பிகைக்கு பூஜை செய்து கொண்டிருந்தால் நமக்கு பெரும் நிம்மதி, மோட்சம் நமக்கு தானே வந்து கிடைக்கும் என்று சந்தோஷத்தோடு வழி நடந்து நடந்து சித்திரு முப்பாதையாக உஜ்ஜயினி மாமலையில் என் தாயாக உஜ்ஜயினி மாகாளியுடைய கோவில் இருப்பதை கண்டான். எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கின்றது. இப்படி ஒரு காட்டுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கோவிலா? அப்படியா? இந்த கோவில்ல இனிமேதான் நம்ம தான் தலைமை நம்புவது. செப்புக்குளத்திலே நீராடினார். சரி, செப்புக்குளத்தில் தண்ணீர் எடுத்து வருகிறார். கோவில் வாசல் வந்தது திகைத்தான் நம்பி. எதற்காக திகைத்து நிற்கின்றான்? கோவில் வாசல் பூட்டியல்லவா இருக்கின்றது. பூஜை செய்ததற்கு வா என்று அழைத்தார். ஆனால் திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஒரு ரகசியம் நமக்கு தெரியாமல்ல இருக்கிறது. மாகாளி சொன்ன உடனே அவசரப்பட்டு ஓடோடி வந்துட்டோம் போல தெரியுது. வேலை கிடைக்கணும்னு கண்ணை வேற முழிச்சு கனவை வேற கழிச்சிட்டோம் என்று திகைப்புடன் நின்று கொண்டிருந்தானே இந்த நம்பியாகப்பட்டவன். பூஜை செய்யக்கூடியவா வந்தோம். நாமல் பூஜை செய்யாமல் வீட்டிற்கு திரும்பி போக முடியுமா என்று தாயாயி உஜ்ஜயினி மாகாளி மனதில் நினைத்து, என் அம்பிகை மாகாளி உஜ்ஜயினி மாகாளி அம்மா கதவுதீரே 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 காரிகையே மாகாளி கதவுதீரே அம்மா கதவுதீரே கதவுதீரே மாகாளி கதவுதீரே காணிக்கை தன் கண்டல்லாமல் காணிக்கையும் கண்டல்லாமல் கதவதையும் திறப்பதில்லை. தாயே உஜ்ஜயினி மாகாளி, நான் நம்பி வந்திருக்கிறேன் அம்மா. உன் கதவை திறந்தாயான் நான் பூஜையே செய்வேனே. கதவை திற அம்மா மாகாளி, வாசல் திற என்றே வணங்கி நிற்கின்றான். இப்படி நம்பியானவன் அழுது தொழக்கூடிய சமயத்திலே சரி நம்பியான் குரல் கேட்டால் தாயாயி உஜ்ஜயினி மாகாளி அசரீதியாக சொல்கின்றாள், மகனே நம்பியான், அம்மா என்னுடைய வாசல் நடையானது திறக்க வேண்டுமே. ஆனால் காணிக்கை பொன் வைத்தல்லாமல் என்னுடைய கோவில் வாசல் ஒரு நாளும் திறக்கவே திறக்காது. உஜ்ஜயினி மாகாளி, காணிக்கை வைக்க வேணும். கையில் என்னிடத்தில் ஒரு பொருளும் கிடையாது. கானகத்தில் எனக்கு கடந்தருவார் யாருமே கிடையாதே அம்மா. காணிக்கைக்கு எங்கே போவேன் தாயி? மகனே நம்பியான், அதோ வேதாளை பீடத்திலே காணிக்கை பொன்னானது வைத்திருக்கின்றேன். அந்த காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு நடையிலே வைத்தாய். ஆனால் இதோ கோவில் நடையை திறக்கின்றேன் என்று உஜ்ஜயினி மாகாளி அம்மையுடைய கிருபையினால் அருளினால் நம்பியாருக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று வேதாள பீடத்தில் ஒரு பொற்காசானது இருக்கின்றது. ஓடோடி சென்று பொற்காசு எடுத்தார். அம்மா உஜ்ஜயினி மாகாளி, அடியேன் உனக்கு காணிக்கை வைத்தேன் என்று வைத்தார். கதவானது தாக திறந்தது. தாயான உஜ்ஜயினி மாகாளியை ஏறிட்டு பார்த்தான் நம்பியான். கோவிலுக்குள் தங்க சிலையில் வெள்ளி தொட்டிலே கால்கள் இட்டிருக்கக்கூடிய நம்பிகையே கண்ணிலே கண்டார். அம்மா உஜ்ஜயினி மாகாளி, கருணை உள்ளம் படைத்த தாய், உனக்கு பூஜை செய்வதற்கு நான் வந்திருக்கின்றேன். அடியேன் கொடுத்து வைத்தவனாகவே இருக்கின்றேன் இதோ என்று நம்பியானவன் மனமானது மகிழ்ந்தார். அதே விரைவாக ஆலயத்தை சுத்தம் செய்து அம்மையை அலங்காரம் செய்தார். அழகாக 6 கால பூஜையை முடிக்கின்றார். இப்படி பூஜையானது செய்து கொண்டிருக்க முடிக்கக்கூடிய சமயம் காலை பூஜை முடித்தார்.
பூஜை செய்தவனுக்கு கைவேல் பலன் கொடுக்க வேண்டும் பாருங்க. பணம் கொடுக்கணும் இல்ல, கல்படியில் ஒரு பணமானது இருக்கின்றது. மதிய வேலை பூஜை முடித்தானே ஆனால் மண்டபப்படியில் ஒரு பணம் இருக்கின்றது. அந்தி பொழுது சமயத்திலே ஒரு பூஜை முடித்தானே ஆனால் கோபுர வாசலில் ஒரு பணம் இருக்கின்றது. இப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் பூஜை செய்து 3 தங்க காசுகளானது பெறுகின்றான். 3 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அதி விரைவாக நம்பியானவன் இங்கு வருகிறான் பாருங்கள். தன்னுடைய மனையதிலே தானே என்ன நம்பியானோ நம்பியவன் வார போதே அந்த சோமாண்டி ஆட்சியவள் சந்தோஷமாய் மனமகிழ்ந்து தான் இருக்கும் காலத்திலே ஓடி சந்தன நம்பியானவன் 3 பணத்தை எடுத்தான் பாருங்க. அப்பப்பா, நமது பிள்ளைகள் 7 பட்டினி இல்லாமல் சாப்பிடுமே, சந்தோஷமா இருக்கு. ஓடோடி மனையிலே வருகின்றார். சுவாமி வாங்கோ, சுவாமி வாங்கோ. சோமாண்டி நல்லபடியா பூஜை முடிச்சல்ல, அம்மா உடைய அருளினாலே 3 தங்க காசுகள் கொடுத்திருக்கின்றாடி. கொடுங்கள் பார்ப்போம். அப்பா கண்ணு பறிக்குதில்ல. தங்க காசுகள் என்றால் தகதக ஒன்றல்லாமா மின்னிக் கொண்டிருக்கின்றோம். சோமாண்டி இந்த பொற்காசுகளை வைத்து நம்முடைய பெண் குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு வயிறு நிரம்ப பசி பட்டினி எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கலாண்டி நம்ம என்று 3 பணத்தை கொடுக்க 3 பணத்தை வைத்து 3 நேரம் பிள்ளைகளுக்கு வயிறில் பசியார சாப்பிட்டார்கள். இப்படி நாட்கள் பல உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றது. காலங்கள் பல சென்றது. காலந்தொட்டி இவன் அம்மை மாகாளிக்கு பூஜை செய்வதும் 3 பணத்தை வாங்கி கொண்டு பிள்ளைகளும் இவனும் வயிறு நிறைந்து அழகாக வாழ்ந்து வருகின்றார்கள். வருடங்கள் சில போச்சுல்ல, பிள்ளைகள் வளர்ந்தது, பருவதிசை அடைந்தார்கள். 7 பொம்பளை பிள்ளைகளும் வீடமைந்த பெண்ணாக உட்கார்ந்தார். ஒரே சமயத்துல 7 பெண் குழந்தைகள் வீட்டுல இருந்தாங்களே, ஆனால் பெத்தவங்களுக்கு அடிமதியில நெருப்ப கட்டின மாதிரி தானே இருக்கும். ஆகையினாலே ஒரு நாளைய தினத்திலே இந்த சோமாண்டியாக கூடிய என்ன சொல்லுகின்றாள்? சுவாமி தேவி இதோ பாருங்க. சொல்லம்மா. நாள் தொட்டு நீங்கள் பூஜைக்கு செல்றீங்க, சாயங்காலம் பொழுது சாய்ந்தால் வீட்டுக்கு வர்றீங்க. ஆமாடி. நமது பிள்ளைகளை பார்த்தீங்களா? என்ன என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கின்றது. இப்பொழுதுதான் பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு தலை தலைன்னு அழகா தானே இருக்கிறான். பிள்ளைகளை பார்ப்பதற்கு குழுகுழுன்னு இருக்கின்றார். குமரானது வீட்டிலிருந்து சடைந்ததையான ஐயராத்து பிள்ளை மாதிரி தானே இருக்கிறான். நம்ம ஆத்திற்கு வெறும் பாவமானது வந்து சேரும். குழந்தைகளுக்கு விவாகம் செய்து கொடுக்கணும்னு சொல்றியா? ஆமா, இப்பதான் குழந்தைகள் குமரி நிலை அடைந்து விட்டார்கள். ஆமாம்மா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றேன். ஆமாங்க, கையிலே பொன்னில்லை, பிள்ளைகளை திருமணம் அடித்து கொடுக்க வேண்டுமே. 7 பிள்ளைகளுக்கும் தகுந்தவாறு பொன்னும் பொருளும் பணமும் வேண்டுமல்லவா? நீங்க இப்படியே 3 பணத்தை வாங்கி கொண்டு வந்தீரே, ஆனால் வயிறு நிரப்புவதற்கே போதவில்லை. என்னடி சொல்ற? அம்மா நமக்கு அவ்வளவு தானே கொடுக்கறா. இத பாரு, எவ்வளவு கொடுக்கணும்னு அம்மா சொல்றாளோ தங்க காசுகளை உங்களுக்கு 3 நேரம் கைப்பணமாக தருகின்றார். அப்படியான அந்த மாகாளியிடத்தில் இன்னும் எவ்வளவு பொன்னும் பொருளும் குவிந்திருக்கும், ஏராளமா இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய மாகாளியிடத்தில் நமது வறுமையை எடுத்து சொல்லி பிள்ளைகளை திருமணம் முடிப்பதற்கு ஏதாவது பொன் வாங்கி வருவீர்களா? அம்மாவிடத்துல ஒரு தடவை கேட்டு பாக்குறேன். தந்தான்னா கொடுக்கறேன், இல்லன்னா நான் வந்துட்டு இருக்கிறேன். சொல்லு. கேட்காமலே கேட்டுன்னு வந்துருவீங்க. இல்ல இல்லடி, பாருங்க, நமது வறுமையை எடுத்து சொல்லி மாகாளியிடத்தில் பொன் வாங்கி கண்டிப்பாக வர வேண்டும். கண்டிப்பாக வந்தால் பொன்னோடு தான் வருவேன். அது விரிவாகி சந்தன நம்பியானவன் அந்த வார்த்தை காதில் கேட்டு கோவிலிலே வாரபோது கோவிலிலே வாரபோது அந்த வார்த்தை காதில் கேட்டு கோவிலிலே வாரபோது கோவிலிலே வாரபோது 3 நேர பூஜைகளும் தான் முடித்தான்
நம்பியவன் பூஜையது முடிந்த போதே சொல்லுவார ஒரு வார்த்தை சொல்லுவார ஒரு வார்த்தை சந்தன நம்பியானவர் அதிவிரைவாக அம்மா உஜ்ஜினி மாகாளியுடைய கோவிலிலே வருகின்றார். சரி, பூஜையானது அழகாக முடிக்கின்றார். காலை மாலை மதியம் என்று 3 நேரம் பூஜையை முடித்தார். தாயே மாகாளி, உனக்கு நான் பூஜையானது முடித்து விட்டேன். என் மனைக்கு போக வேண்டும் அம்மா. தாயே, நான் வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்லி நம்பியானவன் கோவிலிலே நின்று கொண்டுதான் இருக்கிறான். பார்த்தால் உஜ்ஜயினி மாகாளி அனுதினமும் பூஜை முடிந்ததும் கோவிலை விட்டு வெளியே சென்று அம்மா பூஜை முடிந்தது என்று சொல்வான். நாமல் கதவை அடைத்துக் கொள்வோம். ஆனால் இன்றைய தினத்திலே கோவிலுக்குள் நின்று பூஜை முடித்து விட்டேன், போகிறேன் என்று சொல்கின்றானே. அடே நம்பி, என்னடா வாசல் நின்று போகின்றேன் என்று சொல்கின்றாய்? தாயே உச்சினி மகாளி அம்மா, என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாததா? அடே நம்பி, உன் மனதில் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, கலங்காமல் சொல். அம்மா, என்னுடைய வீட்டிலே 7 பெண் குழந்தைகள் குமரிகளாகவே இருந்து சடைகின்றார்கள். குமரிகளாகிய பெண் குழந்தையே, என் தாயே உஜ்ஜினி மாகாளி அம்பிகையே, இந்த கானகத்தில் என்னுடைய அரண்மனையில் 2 பெண்கள் உண்டு. உஜ்ஜினி மாகாளி உயர்ந்த மலைக்காரி வடக்கு வாசல் செல்வி குமரள்ளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜினி மாகாளி. அம்மா, 2 பெண் குழந்தை உஜ்ஜினி மாகாளி உதிரகுல காளி மாயனோட தங்காய் ஆளு பிள்ளை தாயி குமரள்ளிக்க முதல் தருவாய் உஜ்ஜினி மாகாளி. கையில் ஒரு பொருளும் இல்லை உஜ்ஜினி மாகாளி. உயர்ந்த மலைக்காளி கடந்தருவார் யாரும் இல்லை உஜ்ஜினி மாகாளி. நாலு 3 பெண்கள் உண்டு உஜ்ஜினி மாகாளி. மாயனோட தங்க வேப்பங்குள்ளைக்காரி குமரள்ளிக்கு முதல் தருவா உஜ்ஜினி மாகாளி. 3 பெண்கள் உண்டு உஜ்ஜினி மாகாளி. குள்ளைக்காரி மாயனோட தங்காய் குமரள்ளிக்க முதல் தருவாய் உஜ்ஜினி மாகாளி. தாயே உஜ்ஜினி மாகாளி, என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என்னுடைய வீட்டிலே இந்த கானகத்திலே எனக்கு கடந்தருவார் யாருமே கிடையாது. இது காலம் வரை கையில் எது பொன்களும் இல்லை. 7 பெண் பிள்ளைகள் குமராக இருந்து சடைகிறதே மாகாளி. தாயே, உன்னுடைய அருளினாலே 7 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து கொடுப்பதற்கு உன்னுடைய அருளினாலே பொன்பொருளை தர வேண்டுமே அம்மா என்று நம்பியானல் சொல்ல காதில் கேட்டால் மாகாளி, மகனே, அம்மா, உடனடியாக வீட்டிற்கு செல். காலம் வரக்கூடிய வேளையில் உன்னுடைய குழந்தைகளுக்கு தக்க தருணத்திலே வேண்டிய பொருள் கொடுத்து உதவுவேன். தாயே, மகாளி தாயே, பொன் கொடுக்க முடியாது என்று சொல், தக்க தருணத்திலே தருவேன் என்று மட்டும் சொல்லாதே. அடே நம்பி, அம்மா, உனக்கு கொடுப்பதற்கு மனமில்லாமலா நான் போ என்று சொல்கின்ற பிறகு நான் உனக்கு பொன் கொடுத்தேனே, என் கோட்டை கொத்தனங்களுக்கு அழிவு வந்து சேருமடா. தாயே, நீ எனக்கு பொன் கொடுக்காமல் இருந்தாய், ஆனால் உன்னுடைய காலடியிலே என்னுடைய நாக்கை பிடிங்கிடுவேன் தாயே. மண்டையை முட்டி மோதி இறந்திடுவேன் தாயே. தலைகீழாக சாடி உயிரை விட்டு விடுவேன். சந்தன நம்பி, அம்மா, நில். உன்னுடைய என்னை காரியம் செய்ய போகின்றார். இதோ உனக்கு பொன் கொடுத்தேன், கோட்டை கொத்தளங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, பணமானது வைத்திருக்கிறேன், எடுத்து செல் என்றார்.
தாயாகி உஜ்ஜயினி மகாளியுடைய கிருபையினால் அருளினார். வேதாள பீடத்தில் ஒரு தங்க பாலம் இருப்பதை கண்டார். கொண்டிருக்கின்றது. ஓடோடி சென்று தங்க பாலத்தை எடுத்தார். சந்தோஷமாக மாகாளியுடைய கோவிலை விட்டு வந்தார். தாயாகி உஜ்ஜயினி மகாளியானவள் கதவை அடைத்தாள். மனைக்கு வந்தானே இந்த நம்பியான். சோமாண்டி சுவாமி, நீ கேட்ட மாதிரி அம்மாட்ட கேட்டேன். அம்மா கொடுத்திருக்கிற பத்தியா? எனக்கு தெரியும்னா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தக 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 தகன்னு உங்க முகத்தே மாதிரி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. வாங்க வாங்க, பத்திரமா வச்சுக்கோ. சுவாமி, இது என்னது? இதுதான் தங்குண்டி. இது காலவரை இதை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய கட்டி செம்பொன்னு, 1008 மாட்டுடைய கட்டி செம்பொல். ஆணையடி தங்கப்பாலம் என்று சொல்றீங்க? ஆமா, வச்சுக்கோ. இத பாருங்க, நானே வச்சுக்கிடுறேன். இந்த பாருடி, நீனே வைக்கிறதுக்காக கொண்டு வரல. இந்த தங்கப்பாலத்தை கானகத்தில் வைத்திருந்தமையானால் கானகத்தில் இந்த தங்கப்பாலமானதை கள்ளர்களும் கண்டுவிட்டார். கொள்ளையேது அடித்து செல்வார். கானகத்தோடு வைத்திருந்தார் கொள்ளையேது அடித்து செல்வார். ஆகையினால் சோமாண்டி சோமாண்டி நானும் இப்பம் சென்று வாரே. மதுரையிலே நானும் சென்று வித்து பணம் ஆக்கி வாரே. மதுரையிலே நானும் சென்று வித்து பணம் ஆக்கி வாரே. மதுரை என்றே வார்த்தை கேட்டு மனங்கள் எங்கே சோமாடி. மரத்து நின்ற இந்த சோமாண்டியானவள் தங்க பாலத்தை கண்டு மெய் மறந்து நிற்கின்றார். இப்படி மெய் மறந்து நிற்கக்கூடிய நேரம் சோமாண்டி, இதோ பாருங்க. இந்த தங்க பாலத்தை இந்த கானகத்திலே நாம் வைத்திருந்தோம். ஆனால் கள்ளர்கள் நம்மிடத்திலே கொள்ளை செய்து போய் விடுவார்கள். ஆமாங்க, காலம் கலிகாலமா இருக்குல்ல. ஆகையினாலே மதுரை நகரத்திலே சென்று இந்த தங்க பாலத்தை விற்று பணமாக மாற்றி சீக்கிரமாக நம்முடைய சுவாமி, மதுரை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என் மனமானது பதறுகிறது சுவாமி. ஏண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கிற? மதுரை மாநகரம் என்று சொன்னால் பல்காட்டி பணம் பறிக்கும் மலிகொண்டான் சீமை என்றல்லவா சொல்வார். அசடே அசடே அசடே. மதுரையிலே போனமே ஆனால் தான் பெரிய பெரிய நகைக்கடை எல்லாம் அங்க தாண்டி இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு வெளியே போய் பழக்கம் கிடையாது. பழகிக்கிடுறேன். வெளியே ஆளிட்டு பேச்சுறவு கிடையாது. இனிமே செஞ்சு பார்த்துக்கிடுறேன். போய் மதுரையில இந்த நாங்க பாலத்தை வித்து பணமாக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்கின்றேன். நமக்கெல்லாம் அம்மா இருக்காடி, கவலை விட்டுடு. போயிட்டு பத்திரமா சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் என்று நம்பியாகப்பட்டவன் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கே வைத்துக் கொண்டு சோமாண்டி இங்க இருக்கக்கூடிய நேரம் இந்த சன்னமா நம்பி காட்டு வழியாக நடந்து நடந்து மதுரை மாநகருக்கே வந்து சேருகின்றார். அந்த மதுரையில வந்து சேர்ந்தான் அல்லவா? ஆமா, மதுரை மாநகரிலே 4 மாட தெருவீதியிலே வருகின்றான். இந்த 4 மாட தெருவில் வந்து பார்க்கக்கூடிய நேரம் சமயம் அடேங்க அப்பா, எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா தான் இருக்கு. எந்த வழியாக வந்தோம், எங்கே போவது, எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தெருவை பார்த்தா ஜவுளி கடையா இருக்குது. ஆமா. மற்றொரு தெருவை பார்த்தா பலசரக்கு கடையா இருக்குது. இன்னொரு தெருவை பார்த்தா ஒரே வளையல் கடையா இருக்குது. இன்னொரு தெருவை பார்த்தா காய்கறி கடையா இருக்குது. இன்னொரு தெருவை எட்டி பார்த்தால எங்கு பார்த்தாலும் அப்படி ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. நகைக்கடை தெருவிலே வருகின்றான். இந்த நகைக்கடை தெருவில் வரக்கூடிய நேரம் ராமநாதன் நகைக்கடையிலே வருகிறார். ஐயா செட்டியார் ஐயா, இது பாருங்க. வாங்க வாங்க. என்னிடத்தில் தங்கப்பாலம் இருக்கின்றது. தங்கப்பாலம் வச்சிருக்கா? ஆமா ஐயா. கொடுங்க பாப்போம். இது பாருங்க. இத வச்சுட்டு என்ன பண்ணணும்? இத வச்சுண்டு எனக்கு பணத்தை கொடுங்க. இந்த பாலத்தை வச்சுண்டு உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? ஆமா. இந்த உஜ்ஜயினி மாமலையில் இருந்து வாங்கிய தங்க பாலத்தை ராமநாதனுடைய நகைக்கடையில் கொடுத்தான் பாருங்கள். நினைக்கின்றான் ராமநாத செட்டி. என்ன பண்ண நினைக்கின்ற? அடே அப்பா, தக தகல்ல மின்னிக்கிட்டு இருக்கு. அழுக்கு வஸ்திரத்தை போட்டிருக்கிறான் பாருங்க. என்ன பாருங்க, பின்னால ஒரு குடும்பிய
போட்டிருக்கிறான். பார்க்க பஞ்ச பரதேசி மாதிரி அல்லவா இருக்கின்றது. இவனுக்கு இப்படி ஒரு தங்கப்பாலம் கிடைத்தது. தங்கப்பாலத்தை எடுத்து உறவிக்கல்லில் வைத்து உரசி பார்க்கின்றான். அப்படி உரசி பார்க்கக்கூடிய நேரம் 1008 மாத்து தங்கம் என்பதை உணர்ந்தான் அன்னவன். நம்பியானே சொல்றேன்னு கோபப்படாதுங்க. என்னையா சொல்றீங்க? என்னுடைய நகைக்கடையை வித்தாலும் சரி சரி உங்களுக்கு பணம் கொடுக்க என்னால முடியாது. நகைக்கடையை விற்க போறீங்களா? இல்ல, இந்த தங்கப்பாலமானது மாற்றுவதற்கு என்னிடத்துல இப்ப பணம் இல்ல, கொண்டுட்டு போயிருங்க ஐயா வேற என்று அடுத்த கடையில் வருகின்றான். அடுத்த கடையில் கிடைக்கக்கூடிய நேரம் அவரும் அப்படித்தான் சொல்றான். அதே பதில தான் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு கடைகளாக சென்று சென்று மனம் சடைத்தான் நம்பியான். கவலையோடு வருகின்றான். மகாளி சொன்னாள், அப்பமே காலம் வரும்போது நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலை கொள்ளாதே என்று உரைத்தாள். கேட்காம அவசரத்துல வந்து கேட்டோமா? பொன் கொடு, நான் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கட்டும் என்றல்லவா கேட்டோம். மனம் சடைத்தவனாகவே மதுரை மாநகர் தெருவில் வந்து கொண்டிருக்கிறார். எப்படி வர்றான் பாருங்க. தங்கப்பாலம் கக்கத்தில் வைத்திருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டாரே. ஆனால் நம்மை கொலை செய்துவிட்டு தங்கப்பாலத்தை எடுத்து சென்று விடுவார். மனதில் ஒரு விதமான பயத்தோடு வந்துகிட்டு இருக்கிறார். சுற்றி சுற்றி பார்த்து தயங்கிய வண்ணமாக நடந்து வருவதை அங்கே காவல் காத்து நின்றார்களே, வெள்ளைக்காரனுடைய சிப்பாய்மார்கள் நிற்பதை கண்டார். அங்கே அழைக்கின்றார், அடே நம்பி, எங்கிருந்து இங்கு வந்தார்? ஊரும் என்ன பேரும் என்ன என்று கேட்டு சிப்பாய்மார்கள் ஏது சொல்வான் நம்பியானோ? என்று கட்ட சிப்பாய்மார்கள் ஏது சொல்வான் நம்பியானோ? உச்சி மலை காவதிலே மாகாளி கோவில் விட்டு மதுரை மாநகரத்திலே நானும் இங்கு வந்தேன் ஐயா. தரித்து நின்று நம்பி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? சுவாமி, நம்பியான் என்னையா கூப்பிட்டேன்? உன்னைத்தான் கூப்பிட்டு இருக்கிறேன், இங்க வாடா. வந்தேன் ஐயா. இந்த பாரு நம்பியான், கையிலே என்னவோ ஒண்ணு வச்சுட்டு திருன்னு முழிச்சுட்டு இருக்கிறியே, யாருடா நீ? உன்னுடைய பேர் என்ன? என் பெயர் சந்தன நம்பிங்க. சந்தன நம்பியா? ஆமா. கையில என்னடா வச்சிருக்கிற? சொல்ல மாட்டேன் சுவாமி. சொல்ல மாட்டியா? நான் உன்னை அடிக்குது. அப்போ அதோ செட்டியார் கடை தெரிகின்றது. செட்டியார் கடைக்கு போயிட்டு வர்றேனே. கடைக்கு போறது இருக்கட்டும்டா, கையிலே என்ன வச்சுட்டு எங்களை பார்த்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாய். சுவாமி, உண்மையை சொல். என்னிடத்தில் ஒரு தங்க பாலம் இருக்கின்றது. தங்க பாலம் இருக்கிறதா? அந்த தங்க பாலத்தை வைத்துக் கொண்டு தகுந்த பணம் யாராவது தரமாட்டார்களா என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். குடு தங்க பாலத்தை குடு பார்ப்போம். இதோ பாருங்கள் என்று காண்பித்தார். கோல்டு, ஒரிஜினல் கோல்டு. நம்பியான், உனக்கு இது எங்கேடா கிடைச்சது? உண்மையை சொல்லு. எங்க அம்மா கொடுத்தா. இவன் சரிபட்டு வர மாட்டான். சிப்பாய், இவனை நம்முடைய ஜம்புத்துறை இடத்திலே அழைச்சிட்டு போவண்டா. இடத்தில் அழைத்து செல்ல வேணுமே என்று இந்த சிப்பாய்க்காரர்கள் பருத்தும் என்ற வெள்ளைக்காரன் வாதுக்காரனோடு சொல்வான். வந்தான் ஒரு காட்டுப்பாரி சிப்பாய், வந்தான் ஒரு காட்டுப்பாரி சிப்பாய். வருத்தம் என்று வெள்ளைக்காரன் வாதுக்காரனோடு சொல்வான். ஒரு காட்டுப்பாறை சிப்பாய், வந்தான் ஒரு காட்டுப்பாறை சிப்பாய். மடலோடு உடல் நெறித்து மறையவனை பிடித்து கட்டி மணி மார்பில் கொன்று அடித்தானே. களவு செய்தாள் பெரிய கட்டி சம்பல், எனக்கு அறிய சொல்லு என்று அடித்தார். எனக்கு அறிய சொல்லு என்று அடித்தார்.
பெரிய கட்டி சம்பல் பெரிய கட்டி சம்பல் எனக்கறிய சொல்லும் என்று அடித்தான் எனக்கறிய சொல்லும் என்று அடித்தான். இந்த ஜம்புத்துறையானவன் இடத்திலே மறையவனை அப்படி பிடித்து கையிரண்டையும் பெண்கட்டாக கட்டி ஜம்புத்துறை முன்பதாகவே கொண்டு விட்டார்கள். நம்பியான் தயங்கி தயங்கி அழுது கொண்டிருக்கின்றான். நம்பியான் ஐயா துறைமார்களே, கையில் கோல்டு வைத்திருக்கிறேன். பேர் என்ன பேருடா? சந்தன நம்பி. சந்தன நம்பி, சந்தன நம்பி, கையில் கோல்டு வைத்திருக்கிறாயே. ஆமாங்க. இந்த கோல்டு உனக்கு ஏது, எப்படி கிடைத்தது, உண்மையை சொல்லு. ஐயா துறைமார்களே, இந்த கோல்டானது என் அம்மா உஜ்ஜயினி மகாளி எனக்கென்று கொடுத்தார். அம்மா கொடுத்தான்னு சொல்றியடா, சும்மா சொல்லாதே. உன்னை பார்க்க பரதேசி போல் இருக்கிறது. களவு செய்தாயா அல்லது உனக்கு ஏதாவது புதையல் கிடைத்ததா? எங்கு களவு செய்தா என்று கேட்கக்கூடிய நேரம் அழுதழுது சந்த நம்பியானவள். ஐயா துரைமார்களே, கள்ளம் விட்ட முதலும் இல்லை, களவு செய்த முதலும் இல்லை, களவு செய்த முதலும் இல்லை, கார்பண்ணா தேடு முதல் இல்லை, காரணமாய் தேடு முதல் இல்லை, களவு செய்த முதலும் இல்லை, கண்ணம் விட்ட முதலும் இல்லை, களவு செய்த முதலும் இல்லை, கார்பண்ணார் தேடும் முதல் இல்லை, துறையே கார்பண்ணார் தேடும் முதல் இல்லை, புதையில் எடுக்கவில்லை, பெருவழியில் பறிக்கவில்லை, வழியில் எடுக்கவில்லை, பூலோக நாயகியாள் தந்தார், பூலோக நாயகியாள் தந்தார். ஐயா துறைமார்கள், இது கள்ளம் விட்ட முதலும் இல்லை. அப்படியா? நான் களவு செய்த பொன்பொருள்கள் கிடையாது ஐயா. நம்பியான், புதையல் எடுக்கவில்லை, பெருவழியில் நான் பறித்தெடுத்து வரவில்லை. நீ போய் சொல்லுது. பூலோகத்தை ஆட்சி செய்து அறிவு கொடுத்திருக்கிறார் என் தாயாகி உஜ்ஜயினி மகாள் அம்பிகை என்னுடைய வறுமை கண்ணு மனமிறங்கி கொடுத்த பொண்ணடா. யாரு கொடுத்தான்னு சொன்ன, இன்னும் ஒரு முறை சொல்லு பார்ப்போம். என் தாயாகி உஜ்ஜயினி மகாளி கொடுத்தார். உஜ்ஜயினி மகாளி கொடுத்தாளா? ஆமா துரை. யாருடா அது உஜ்ஜயினி மாலி? உஜ்ஜயினி மாலி இல்ல சுவாமி. என்ன பேர் சொல்லுது? உஜ்ஜயினி மகாளி. உஜ்ஜயினி மகாளி கொடுத்ததுன்னு சொல்றியடா. உஜ்ஜயினி மகாளி எங்க இருக்குது? துறைமார்களே, மறையவனை என்று நினைத்து நின்று கொள்ளைக்கார ஜம்புத்துறையானவர் இந்த மறையவனை அடிக்க வேணுமே என்று 10 வீரலானதிலும் காந்த ஊசிதான் அடித்து பதற பதற அடித்தானே, பதற பதற அடித்தானே, 10 வீரலானதிலும் காந்த ஊசிதான் அடித்து காந்த ஊசிதான் அவன் பதற பதற அடித்தானே, அவனை பதற பதற அடித்தானே. அடித்து அடியாற்றாமல் அழுது கொண்டு நம்பியானோ, அழுது கொண்டு நம்பியானோ, அகிலையே மகாளியே அவையோ, அகிலையே மகாளியே அவையோ. அபயம் முறையும் அம்மா அறியாமல் செய்தேனம்மா, அறியாமல் வந்தேனம்மா தாயே, அறியாமல் வந்தேனம்மா தாயே. நம்பி
நம்பியானை பிடித்தவர்கள் அவர்கள் கையிலே 10 விரல்கள் காந்த ஊசியை திடிக்கின்றார். அடித்தடியை பொறுக்க முடியாத இந்த நம்பியார் சொல்லுடா தாயே உஜ்ஜினி மாகாளி உனக்கு அபயம் 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 என்று எழுகின்றார். எத்தனையோ நேரம் என்னிடத்தில் சொன்னாய், அடியேன் கேட்காமல் வந்துவிட்டேனே அம்மா. நம்பியான் அழுது புலம்பி என்னை ஏமாத்தலாம் என்று மட்டும் பார்க்காதே. துரைமார்களே அடிக்காதீர்கள் சுவாமி. உச்சினி மகாலி இருக்கிறான்னு சொல்றியடா, உண்மையிலே அம்மா இருக்கிறான்னு சொன்னா இருக்கிறா? ஐயா துரைமார்களே சொல்லு. உச்சி மலை காவுக்குள்ளே உயர்ந்த மலை உச்சியிலே உயர்ந்த மலை உச்சியிலே உத்தமையால் கோவில் உண்டு துறை. கோவில் கண்டான் மேலா மாட்டி துறையே உச்சி மலைதனிலே உயர்ந்த மலை உச்சியிலே உயர்ந்த மலை உச்சியிலே மகாளி கோவில் உண்டு துறையே. கோவில் கண்டான் மேலா மாட்டி துறையே. ஐயா துரைமார்கள் உஜ்ஜினி மாமலை உயர்ந்த மலை உச்சிமலை காவுக்குள் தாயாகி உஜ்ஜினி மாகாளியுடைய கோவில் இருக்கிறது. மாகாளியுடைய கோவிலை காண வேணும் என்று நீங்கள் எல்லாம் வந்தீர்களே, ஆனால் ஒருவரும் உயிரோடு திரும்பி வர மாட்டார்கள். துரைமார்களே இதுவரை மாகாளிக்கு பூஜை முடங்கியது கிடையாது. இந்த தங்க பாலத்தை வைத்துக் கொண்டு பணத்தை கொடு, மாகாளிக்கு பூஜை செய்வதற்கு நான் உடனே போக வேணும். ஐயா சந்தன வாழ் நம்பி, உச்சினி மாகாளி அம்மன் இடத்துல இத மாதிரி ஏராளமா கோல்டு இருக்குதா? ஆமையா ஏராள எக்கச்சக்கமா இருக்குதா? மாகாளியானவள் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடியவள் அல்லவா, அவளிடத்தில் கேட்கவா செய்ய வேண்டும். நாங்க டெட் ஆகிறத பத்தி பிரச்சனை இல்ல சுவாமி. என்ன சொல்றேன்? நாங்க டெட் ஆகிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அம்மா விடத்திலே பொண்ணு நகை கோல்டு இருக்கிறதுன்னு சொல்றல்ல, அம்மா இருக்கக்கூடிய கோவிலுக்கு பாதையை காட்டடா முதலிலே. என்னை நம்பியானை அடித்தார். அடித்து முன்னால் தள்ளிக்கொண்டு ஜம்புத்துறையானவனும் இந்த கொள்ளையினால் நம்பியானை அழைத்து உஜ்ஜினி மாமலையிலே வந்து சேருகின்றார். துரைமார்களே நான் பொய் உரைக்கவில்லை, மாகாளியுடைய கோவிலை பார்த்தீர்களா? சிப்பாய், இந்த கோவிலுக்கு போறதுக்கு நம்மாலே நடந்து போக முடியுமா? மேல முடியாது. ஆகையினாலே நம்முடைய வண்டிகள் எல்லாம் போகிறதுக்கு அழகான ஒரு வண்டி பாதையானது வெட்டடா என்று வண்டி பாதை வெட்டி மாகாளியுடைய கோவில் முன்பாக வந்தார். பாருங்க, கொள்ளைக்காரர் ஜம்புத்துறை அவன் காலால் படை கூட்டங்களும் சிப்பாய்மார்களும் சந்தன நம்பியோடு வர விடுவானா ஜம்புத்துறை? அடே நம்பி, மாகாளி கோவிலை கட்டினேடா, கோவில் பூட்டிலாடா இருக்கிறது, கோவிலை திறப்பதற்கு தாக்கோல் எங்கடா இருக்கிறது? சார்வாய், எங்க அம்மாவுடைய கோவிலை திறக்கிறதுக்கு சாவி கிடையாது சார்வான். எங்க அம்மாவை நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, தானா திறந்துடும். நம்பி, காட்டு வழியாக கோயில் இருக்கிறதுன்னு சொல்லி எங்களை எல்லாம் அழைத்து வந்து கதவை திறடா. இந்த நம்பியானை மாகாளியுடைய கோவில் முன்பாக புதடியில் ஓங்கி ஒரு அடி அடித்தகடி ஆற்றாமல் இந்த நம்பியானவன் சொல்லுகின்றான். சுவாமி, நீங்க பேசுறது என்னென்று எனக்கு புரியவில்லை. இந்த டோரை ஓபன் பண்ணுமேன், முதல்ல டோரை ஓபன் பண்ணு. பாருங்க, மாகாளியானவள் கோவிலுக்குள் தான் இருக்கின்றாள். இந்த தாயாயி மாகாளியானவள் கதவை திறந்து விட்டாரே, ஆனால் இந்த பாதகர்கள் நம்மளை அடிக்க மாட்டார்களே. அடித்தடி ஆற்றாமல் ஏதாயே மாகாளி அம்மா கதவுதீரே 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 காரிகையே மாகாளி கதவுதீரே 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 தாயான மாகாளி வாசல் தீரே வாசல் தீரே வாசல் தீரே வாசல் தீரே வழிவழகி வாசாளி
தாயாகி உஜ்ஜினி மாகாளியுடைய கோவில் முன்பாக நின்று முட்டுகின்றான், மோதுகின்றான், அழுது புலம்புகின்றான். நம்பியான், தாயே மாகாளி, இந்த கதவை திறந்து விடம்மா என்று கதறி அழுது கொண்டிருக்கின்றான். நம்பியான், ஓபன் பண்ணு முதலிலே. நம்பி அடித்தார் வாருங்கள். சந்தன நம்பி அடிக்கக்கூடிய நேரத்தில் அடித்த அடியின் வேதனையினாலே மாகாளியுடைய கோவிலிலே காணிக்கை வைத்தால் கதவு திறக்கும் என்பது அடியோடு மறந்துவிட்டார். கதவு திரை என்று கதறக்கூடிய நேரம் கதவு திறக்காமல் இருந்தது. கோபம் வந்தது ஜம்புத்துறைக்கு. சிப்பாய்மார்களே, இந்த நம்பி இடத்தில் உடைத்தோமை ஆனால் அழுது கொண்டிருப்பான் திரை என்று சொல்லி போய்கிட்டே தான் இருக்கிறது. ஆகையினால் நமது அரண்மனையில் இருந்து 7 வண்டியிலே பீரங்கி எடுத்து வாருங்கள் என்றார். அப்படி வண்டி பாதை வழியாகவே சித்தனி விளைவாக உஜ்ஜினி மாமலையிலே வர வேணுமே என்று வண்டியிலே பீரங்கியை வகவகையை ஏற்றுவாரா. வண்டியில பீரங்கியை வகவகையை ஏற்றுவாரா. உச்சுமலை காவதிலே மாகாளி கோவில் வந்தார். கீழகோட்டை வாசலிலே கீழகோட்டை வாசலிலே வையும் மட பீரங்கியை கோட்டை வாசலிலே கோட்டை வாசலிலே வையும் மட பீரங்கியை ஆடவில்லை அசையவில்லை மாகாளி கோவிலே ஆடுதில்லை. தெற்கு கோட்டை வாசலிலே வைத்தான பீரங்கியை கோட்டை வாசலிலே வைத்தான பீரங்கியை ஆடவில்லை அசையவில்லை மாகாளி கோவிலது. 4 கோட்டை வாசலிலோ 4 கோட்டை வாசலிலோ நாடி வாரான் ஜம்புத்துறை. 4 கோட்டை வாசலிலோ ஜம்புத்துறையானவர் 7 வண்டியில் பீரங்கி வகை வகையாகவே ஏற்றி வருகின்றார். உஜ்ஜினி மாகாளி அம்மனுடைய கோவிலிலே வந்து கீழ ஓட்ட வாசலிலே வைத்தான் பீரங்கியை. மாகாளியுடைய கோவிலானது ஆடவில்லை அசையவில்லை. அப்படி தெற்கு பக்கமாக பீரங்கி வண்டி எல்லாம் கொண்டு வந்தால தெற்கு கோட்டை வாசலை பீரங்கி வைத்து அம்மாவுடைய கோவிலானது ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கின்றது. வடக்கு கோட்டை வாசலில் வந்தால் பீரங்கி அடித்து இருக்கின்றார். மாகாளி கோட்டை ஆடாமல் அசையாமல் இருக்கின்றது. 4 கோட்டை வாசல்களையும் பீரங்கிகளை வைத்து அடித்து தகர்த்தான். மாகாளி கோட்டை அப்படியே இருக்கின்றது. உஜ்ஜினி மாமலை கோவில் அமர்ந்தால் என் தாயாகிய உஜ்ஜினி மாகாளி ஜம்புத்துறை ஏறிட்டு பார்க்கின்றார். வெள்ளைக்காரனாக இருந்த ஆட்சி பரிவாதம் செய்து வந்தார். அடுத்தவர்கள் பொருளை அல்லவா கொள்ளையடித்து இவன் ஆட்சி பரிவாதம் செய்து வருகின்றான். அக்கிரமக்காரர்களை உயிரோடு விடலாமா? அநியாய ஆட்சி செய்து வருகின்றானே இந்த ஜம்புத்துறை. இனிமேலும் இந்த ஜம்புத்துறையை விட்டு வைக்கலாமா? கூடவே கூடாது என்று என் தாயாகிய மாகாளி ஜம்புத்துறை மேலே எல்லோ ஆதாளி போடுவாளா. ஜம்புத்துறை மேலே எல்லோ ஆதாளி போடுவாளா. கொள்வேன் என்ற ஜம்புத்துறை வெல்வேன் என்ற மாகாளி. வெல்வேன் என்ற ஜம்புத்துறை கொள்வேன் என்ற மாகாளி. ஜம்புத்துறை கொள்வேன் என்ற மாகாளி. ஜம்புத்துறை பாளையத்தை எம்மா ஜம்புத்துறை பாளையத்தை அங்கே தவிடு போட்டியாக்குவாளா. ஜம்புத்துறை பாளையத்தை ஜம்புத்துறை பாளையத்தை தவிடு போட்டியாக்குவாளா. ஜம்புத்துறை தன்னை அழித்து தானான மாகாளி உச்சிக்கோட்டை வழியாக ஆகாயம் தன்னிலே வராள். கோட்டை வழியாக ஆகாயம் தன்னிலே வரா. மாகாளி சென்றே போதே அந்த மாகாளி சென்று போதே அங்கே கோட்டை எது வெடித்திடுமா. மாகாளி சென்றே போதே மாகாளி சென்றே போதே கோட்டை ஏது வெடித்திடுமா. என் தாயாகி
உஜ்ஜினி மாகாளியானவள் அந்த கொடியவனாகிய ஜம்புத்திரை அளித்தாள். ஜம்புத்துறை அழைத்து வந்த பாளையங்கள் அத்தனை பாளையக்காரர்கள் அளித்தார். ஜம்புத்துறை படை பட்டாளங்கள் எல்லாம் அழித்து உச்சி மாமலை கோட்டையில் இருந்து நடுக்கோட்டை வழியாக ஆகாயம் செல்லக்கூடிய நேரம் அந்த கோட்டையானது வெடித்தது. அது கைலாச மாமலையிலே வந்து அதிகப்படியான வரங்களை வாங்கிக் கொண்டு என் தாயாகி உஜ்ஜினி மாகாளி இந்த மண் உலகை காக்க வேணுமே என்று மண் உலகத்தில் வந்து பக்தர்கள் எங்கெல்லாம் மாகாளி கை வணங்குகின்றார்களோ அங்கெல்லாம் உஜ்ஜினி மாகாளி என்று பூஜை வாங்கி மக்களை காத்திருந்தாளே.